எஸ், நிறைய ஆளுங்க இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இந்த மாதம் ஏப்ரல் மந்த் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பெரிய ஒரு விஷனோடு நான் ஸ்டார்ட் பண்ண மாதம். ஏன்னா மார்ச் மாதத்துல என்னோட கேரளா டீம்ல நிறைய அச்சீவ்மெண்ட் வந்திருக்காங்க. இவங்க ஒரு ரூபி அச்சீவ்மெண்ட், நம்ம ஸ்ரீ சார் ரூபி அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க, சுரூப் சார் எமரால்ட் அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. நிறைய எக்கச்சக்கமான ராயல்டி, நிறைய ஸ்டார், வைட்ல அச்சீவர்ஸ் எல்லாம் நமக்கு எண்ண கூட முடியாது. அந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் கேரளாவில இருந்து வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் எதிர்பார்க்கிறது என்னோட நம்ம தமிழ்நாடு, என்னோட என்ன சொல்லலாம், நான் இப்ப சென்னைக்கு செட்டில் ஆனது தமிழ்நாடு பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணதுக்காக. ஸோ ஐ நீட் த ரிசல்ட் ஃப்ரம் தமிழ்நாடு. இப்ப கேரளாவில் நிறைய அச்சீவ்மெண்ட் லாஸ்ட் மந்த் நீங்க எல்லாரும் குரூப்ல எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனாலும் நான் என்ன பாக்குறேன்னா, கேரளாவில் இவ்வளவு என்னோட டீம்ல மட்டும் இவ்வளவு அச்சீவ்மெண்ட் வந்திருக்காங்க. நம்ம பீனு சார் ஸ்டார் ரூபியா இருக்காங்க. நிறைய அச்சீவ்மெண்ட் வந்திருக்கு, நிறைய அச்சீவ்மெண்ட் வந்திருக்காங்க. ஆனா கூட கேரளா அவ்வளவு அச்சீவ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பெரிய லெவல்ல அது செலிப்ரேஷன் எல்லாம் இல்லை. ஏன்னா அது கேரளா தானே, எப்போ சகஜமா வரும். அப்படி ஆளுங்க யோசிக்கிறாங்க. அங்கேயும் நிறைய கஷ்டப்பட்டு தான் அந்த பிசினஸ் வந்திருக்காங்கன்னு யாருமே யோசிக்கல. பட் கேரளான்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி வர்ற மாதிரி ஆளுங்க யோசிக்கிறீங்க. ஆனா இதே மாதிரி அச்சீவ்மெண்ட் தமிழ்நாட்டுல இருந்து வந்தா அது ஆல் இந்தியா லெவல்ல அது கொண்டாட போறாங்க. பிகாஸ் இட்ஸ் எ நியூ திங். தமிழ்நாட்டுல இருந்து இந்த மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட் வந்திருக்காங்க, இல்லைன்னா சொல்ல. பட் இது வரைக்கும் வராத மாதிரி அச்சீவ்மெண்ட் நம்ம எல்லாரும் கொண்டு வர முடியும் இனிமே. அதுக்காக நம்ம எல்லாரும் முயற்சி எடுத்து நம்ம கரெக்டா அது பிளான் பண்ணி நம்ம அது அச்சீவ்மெண்ட் கொண்டு வந்தா we will create history in தமிழ்நாடு. அது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில என்னோட டீம்ல மட்டும்தான் முடியும். நாளைக்கு மேபி வேற பெரிய டீம் வரலாம், எனக்கு சொல்ல முடியாது. பட் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில டெஃபினெட்லி என்னோட அண்டர்ல இருக்கிற என் டீமுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ண முடியும். அண்ட் ஐ பிலீவ் தட் இன்னைக்கு பெறப்போற இன்னையில இருந்து எல்லா ஆளுங்களும் அந்த ஹிஸ்டரி கிரியேட் பண்ணதுக்காக வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். ஆர்சிஎம்ல பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஆர்சிஎம்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம கமலா சார் சொன்ன நம்ம என்னோட மாமனாரோட ஐடியில் தான் இந்த ஆர்சிஎம்குள்ள வந்தது. இந்த பிசினஸ்ல வந்ததுக்கு அப்புறம் 3 வகையான ஆளுங்களை நான் பார்த்திருக்காங்க. ஒண்ணு ஒண்ணுமே யோசிக்காத ஆளுங்க. அப்படின்னா அவருக்கு இந்த பிசினஸ்ல வெற்றி அடிக்கணும், ஆர்சிஎம்ல ஒரு பெரிய பெண் லெவலுக்கு போகணும், அந்த மாதிரி யோசனையே இல்லை. பார்க்கும்போது ஹாய் பாய் அவ்வளவுதான். அது அவர்கிட்ட பேசும்போதே எனக்கு தெரியும் அவருக்கு அந்த ஒரு பிளானிங் அவருக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும். செகண்ட் கேட்டகரி அவருக்கு எஸ் ஆர்சிஎம்ல பெரிய லெவல்ல வெற்றி அடிக்கணும், எனக்கு பின் லெவல் சேஞ்ச் பண்ணணும், இதுல இருந்து எனக்கு ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ணணும், அப்படி யோசிக்கிற ஆளுங்க. ஆனா பண்ண மாட்டேன். இப்பவும் என்ன 10 வருஷம் முன்னாடி அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்பவும் அதே யோசனையில இருக்கு. ஆனா இது வரைக்கும் அந்த யோசனை விடல. பட் அது ஆக்ஷனா இது வரைக்கும் யாருமே பண்ணாத நிறைய ஆளுங்க ஆர்சிஎம்குள்ள இருக்கு. நான் தமிழ்நாடு டீமை பற்றி சொல்ல, நான் ஆல் ஓவர் இந்த கேரளா டீம், தமிழ்நாடு டீம், ஒரிசா டீம், நிறைய இடத்துல டீம் வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஆளுங்க. அண்ட் வேற ஒரு கேட்டகரி, மூணாவது கேட்டகரி என்னன்னு கேட்டா, எஸ் எனக்கு இந்த பின் லெவல்ல வேணும், ஆர்சிஎம்ல எனக்கு வெற்றி எடுக்கணும், நான் ஜெயிக்கணும்னு நினைச்சு அந்த பின் லெவலுக்காக அந்த ஒரு இன்கத்துக்காக ஆர்சிஎம்குள்ள அதுக்கு பிளான் பண்ணிட்டு வேலை செய்யற ஆளுங்க. அப்படின்னா யோசிச்சு அதுக்காக வேலை செய்யற ஆளுங்க. அது மூணாவது கேட்டகரி. சோ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரியில் இருக்கிற ஆளுங்களை நம்ம மூணாவது கேட்டகரியில கொண்டு வரணும். ஏன்னா ഏറ്റവും அதிகம் இருக்கிற ஆளுங்க எந்த கேட்டகரியில இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரி தான் இருக்கிறாங்க. யோசிக்கிற ஆளுங்க, அதே மாதிரி யோசிக்காத ஆளுங்க. இந்த யோசிக்காத ஆளுங்களே என்ன பண்ணணும், யோசிக்க வைக்கணும். யோசிச்ச ஆளுங்களை ஆக்ஷன்ல கொண்டு வரணும். இந்த 2 விஷயங்கள் நம்ம கரெக்டா பண்ணா ஆர்சிஎம் பிசினஸ் எல்லா இடத்துல, அது கேரளாவில் ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், எல்லா இடத்துலயும் பெரிய வெற்றி நமக்கு அடிக்க முடியும். இன்னைக்கு கூட நம்ம ஒரு ஆர்சிஎம்ல இருக்கிற ஒரு லீடர் கிட்ட நான் ஒரு மீட்டிங்ல நான் பார்த்து அந்த லீடர் கிட்ட கேட்ட, ஆர்சிஎம் சார் நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க சார், வாட் இஸ் யுவர் பிளான் இன் ஆர்சிஎம் பிசினஸ், ஆர்சிஎம்ல நீங்க என்ன ஆக போற அப்படி கேட்டா என்ன சொல்லுவீங்க? சார் நான் ஆர்சிஎம்ல டைமண்ட் ஆக போறேன், டைமண்ட் தான் என்னோட லட்சியம், அந்த லட்சியம் வச்சுதான் நான் ஆர்சிஎம்குள்ள இருக்கேன் சொல்லுவீங்க. இது நான் சொல்றது ஆல்மோஸ்ட் 90% ஆர்சிஎம்குள்ள ஆக்டிவா இருக்கிற ஆளுங்க கிட்டையும் கேட்டா இதுதான் பதில் சொல்ல போறாங்க. சேம் பதில். எனக்கு ஆர்சிஎம், நீங்க ஆர்சிஎம்ல யாராகணும், எனக்கு ஆர்சிஎம்ல டைமண்ட் ஆகணும். இது 90 இல்ல, நான் சொல்றது ஆக்டிவா இருக்கிற 99% ஆளுங்க இப்படிதான் சொல்லுவீங்க. இதுல நெக்ஸ்ட் கேள்வி, சார் நீங்க எப்போ டைமண்ட் ஆக போறீங்க சார் சொல்லுங்க. when you are going to become a diamond achiever in RCM.
இந்த கேள்வி நான் கேட்டா அந்த 90% 90% ஆளுங்களை வந்து கரெக்டா வந்து பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அந்த பிளானிங் இல்லை. ஆர்சிஎம்ல வந்து ஒரு நாள் வந்து நான் ஆர்சிஎம்ல டைமண்ட் ஆகும். ஆனா அந்த ஒரு நாள் எப்போன்னு கேட்டா எஸ் அந்த எனக்கு தெரியாது சார். இல்லைன்னா வந்து அதிலும் கூட ஒரு 10% ஆளுங்க என்ன சொல்லுவீங்க சார் 2030 வந்து நான் ஆர்சிஎம்ல வந்து டைமண்ட் ஆக போறாங்க, இல்லைன்னா 2035 வந்து நான் ஆர்சிஎம்ல டைமண்ட் ஆக போறாங்கன்னு சொல்ற ஆளுங்களும் இருக்கு. அது ஒரு 10% நம்ம அந்த கேட்டகரி கூட நம்ம பார்க்க முடியும். அப்போ மூணாவது கேள்வி, சரி சார் டைமண்ட் ஆகிறதுக்கான வாட் இஸ் யுவர் பிளான், என்ன பிளான் வச்சிருக்கீங்க சார்? இந்த மூணாவது கேள்வியில அந்த 10%-இருந்து 90% ஆளுங்களும் வந்து ஓடி போயிடும். அது சார் பிளான் வந்து நீங்க கேட்ட எப்படி சார் சொல்ல முடியும்? அது வந்து வந்துடும் சார். கேட்டுதானே? நிறைய ஆளுங்களுக்கு வந்து டைமண்ட் ஆகணும். டைமண்ட் ஆகிறதுக்கு வந்து டேட் இருக்கு. ஆனா அந்த டேட்ல வந்து டைமண்ட் ஆகிறதுக்காக என்ன பிளான் வச்சிருக்குன்னு கேட்டா தெர் இஸ் நோ பிளான். எப்படியா என்ன ஆகணும் அது எனக்கும் தெரியும். அது வந்து எப்படியா இருந்தாலும் ஆர்சிஎம் வந்து இவ்வளவு பெரிய சிஸ்டம், நிறைய ஆளுங்க வந்து ஆர்சிஎம் டைமண்ட் பண்ணிக்க போறீங்க, ஸ்டார் டைமண்ட் பண்ணி வர்றீங்க, ஆர்சிஎம் வந்து பெரிய லெவலில் க்ரோத் ஆகுது, புது புது பொருள் வருது. எஸ் ஐ நோ தட், இதெல்லாம் வந்து எனக்கும் தெரியும். டெஃபினெட்லி வந்து ஆர்சிஎம்மோட அந்த சிஸ்டத்துல வந்து நீங்க டைமண்ட் இல்லை புது பின் இது வரைக்கும் இல்லாத கிரவுன் பின் லெவலு ஆர்சிஎம் குள்ள வந்து அந்த கிரவுன் லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வாய்ப்புக்காக வாட் இஸ் அவர் பிளான், வாட் இஸ் யுவர் ரிட்டர்ன் பிளான் ஆன் தட்? இதுதான் ஆக்சுவலி இந்த பிசினஸ்ல வந்து ரிட்டர்ன் பிளான் இருந்தா மட்டும்தான் இந்த சிஸ்டத்துல வந்து நம்மளால ஜெயிக்க முடியும். when we சக்சஸ் ஆகிறதுக்காக நம்ம வந்து ஒரு பிளான், எனக்கு வந்து பிளானிங் இருக்குன்னு சொன்னா தட் பிளான் ஷுட் கம் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மைண்டுக்குள்ளதான் வரணும். ஆனா செகண்ட் வந்து அந்த பிளானிங் பேப்பர்ல நம்ம எழுதணும். ரைட்லி பிளான் ஆன விஷயம் வந்து ஈக்குவல் டு 50% சக்சீடுன்னு தான் சொல்லுவீங்க. 50% வந்து உங்களுடைய வெற்றி வந்து அது வந்து கன்ஃபார்ம் பண்ணுவீங்க இஃப் யூ பிளான் இட் இன் ரைட்டிங். நீங்க வந்து ரைட்டிங்ல வந்து அது வந்து ஜஸ்ட் ஒரு லைன் கிடையாது, என்னென்ன பண்ண போறேன் இந்த சிஸ்டத்தில் நான் ஜெயிக்கிறதுக்காக. இந்த விஷயம் நீங்க வந்து எழுதி வச்சா ஆட்டோமேட்டிக்கலி வந்து நீங்க ஒரு 50% வந்து நீங்க சக்சஸ் ஆயிட்டு தான். ஆனா இப்போ வந்து நம்ம இந்த சிஸ்டத்துல நம்ம பார்த்தா நிறைய ஆளுங்களுக்கு வந்து அந்த ரைட்டிங் பிளான் யாரு கையிலும் இல்லை. ஸோ வாட் எவர் இன்னைக்கு காலையில கூட ஒரு லீடர் என்ன கூப்பிட்டு பேசின போது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க லீடர் எங்கிட்ட வந்து பேசின டைம்ல அவர் வந்து எங்கிட்ட சொன்ன சார் வந்து நிறைய தப்பு பண்ணாங்க சார், அது வந்து நினைச்ச மாதிரி விஷயங்கள் வரல, அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்துருச்சு, ஆனா வந்து இனிமே வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டேன் சார், ஐ எம் கோயிங் டு டூ சம்திங் பெட்டர், நான் வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ண போறேன்னு சொல்லி அவர் நடந்த விஷயங்கள் நிறைய எங்கிட்ட வந்து பேசினாங்க. அப்ப அவர்கிட்ட நான் சொன்ன விஷயம் தான், நடந்தது நடந்து போச்சு. நீங்க வந்து அதே யோசிச்சுட்டே இருந்தா, அதே பேசிட்டே இருங்க, தப்பு நடந்திருக்கு இல்லைன்னா வந்து நான் நினைச்ச மாதிரி வேற அதே நம்ம யோசிச்சுட்டே இருந்தா வரப்போற காலகட்டத்துல வந்து உங்களுக்கு டிமோட்டிவேஷன் தான் வரும். ஜஸ்ட் பிளான் ஃப்ரம் டுடே இட்செல்ஃப். இன்னையில இருந்து பிளான் பண்ணுங்க. இனிமே வரப்போற, ஏன்னா போன காலம் வந்து நமக்கு இனிமே சேஞ்ச் கொண்டு வர போறது இல்லை. இன்னையில இருந்து நான் என்ன பண்ண போறேன் அதுதான் என்னோட லைஃப்ல வந்து சேஞ்ச் கொண்டு வர போறது. ஸோ பிளான் ஃப்ரம் டுடே. நேத்துல நடந்த விஷயம், இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களும் நீங்க மறந்துடுங்க. டோன்ட் திங்க் அபவுட் ஆல் த நெகட்டிவ் திங்ஸ். இது வரைக்கும் நடந்த எல்லா நெகட்டிவ் விஷயங்களும் விடுங்க, பாசிட்டிவ் விஷயங்கள் மட்டும் உங்களோட மைண்டுக்குள்ள இருக்கு. கம்பெனிஸ் பிளானிங், இந்த வருஷம் வந்து growth-ஓட வருஷம், growth இயர்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. வைட்டல் லெவல் அச்சீவர்ஸுக்கு வந்து 100% growth எவ்ரி மந்த் கொண்டு வரணும்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இட் இஸ் பாசிபிள் ஃபார் ஏ வைட்டல் லெவல் அச்சீவ்மெண்ட். ஒரு வைட்டல் லெவல் அச்சீவ்மெண்ட்ல இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து 20,000 40,000 போறதும் ஒரு 50,000 1 லட்சம் போறது இட்ஸ் நாட் எ பிக் இஷ்யூ. அது வந்து கண்டிப்பா வந்து பண்ண முடியுற விஷயம் தான். ஏன்னா இப்ப அந்த 20,000 PV கொண்டு வரதுக்காக பெரிய லெவல்ல அவர் எஃபர்ட் போடல. அதே மாதிரி அவர் எடுத்த அதே எஃபர்ட் இருக்கிற 5 பேர் அவருடைய டீம்ல இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி வந்து 1 லட்சம் PVக்கு அவர் போடும். இட் இஸ் வெரி ஈஸி. 5 பேரை கன்வின்ஸ் பண்ணி 20,000 பண்ண வைக்கிறது இட் இஸ் வெரி ஈஸி. ஆனா அந்த மாதிரி 5 பேரை பண்ண வைக்கிற 5 பேரை கொண்டு வந்தா ஆட்டோமேட்டிக்கலி வந்து இந்த பிசினஸ்ல ஒவ்வொரு ராயல்டி அச்சீவர்ஸுக்கு வந்து மினிமம் 50% growthல வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு ராயல்டி அச்சீவர்ஸ் இந்த சிஸ்டத்துல இருக்கிறவங்க வந்து 50% growthக்கு வரும்போது டெஃபினெட்லி வந்து ஒரு டெக்னிக்கல் அச்சீவர்ஸுக்கு வந்து 25% growth அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஒரு எமரால்டு பின்னுக்கு போற லெவலுக்கு அவரோட பின் லெவல் சேஞ்ச் ஆகும், இல்லைன்னா அவருக்கு வந்து பிசினஸ் அவருக்கு இன்கம் வரும். ஸோ வேர் வி நீட் டு புட் த எஃபர்ட். எந்த இடத்துல வந்து நம்ம எஃபர்ட் போடணும், நம்ம எஃபர்ட் போட வேண்டியது நம்ம ரூட்ஸ்ல. ஒரு வைட்டல் அச்சீவர்ஸை வந்து அச்சீவர் பண்றதுக்காக நம்ம ஒவ்வொரு ஆளுங்களும் எடுக்கிற எஃபர்ட்ல தான் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டார் ரூபி பின்னு ஜெனரேட் ஆகும்.
ஸ்டார் ரூபி பின் நான் சொல்றது என்னோட ஸ்டார் ரூபி பின்ன கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம வீணுசார் ஸ்டார் ரூபி பின்னுக்கு போயிருக்காங்க. ஆல்ரெடி வந்து நம்ம சிசார் ஸ்டார் ரூபி பின்ல இருக்கு. அந்த பின் லெவல் தான் நான் சொல்றாங்க. சோ ஒரு ஸ்டார் ரூபி பின், ஒரு சஃபயர் பின், இந்த மாதிரி பெரிய பின் லெவல் நம்ம கிடைக்கணும்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து we have to work in the roots. இப்போ ரூட்ஸ்ல தான் வந்து நம்ம வேலை செய்யணும். ஆனா இப்பவும் வந்து நம்ம யோசிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம என்னோட மேல வந்து நம்ம வேலை செய்யாத ரூட்ஸ்ல வேலை செய்தாலும் நமக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. ஃபர்ஸ்ட் we need to work it on ourselves. எத்தனை நமக்கு எல்லாருக்கும் தெரியும், டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்து நம்ம எல்லாரும் சொல்ற விஷயம் என்ன, 50 வருஷத்துல நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த அச்சீவ்மெண்ட், அந்த இன்கம் வந்து 5 வருஷத்துல நமக்கு கொண்டு வர முடியும். 5 years. நமக்கு எல்லாருக்கும் தெரியல, நம்ம டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ஆர்சிஎம் பிசினஸ்ல ஸ்பெஷலி நம்ம சொல்ற விஷயம் தான், வித்தின் 5 years யூ கேன் பிகம் a big achiever. நீங்க ஒரு பெரிய அச்சீவர், ஒரு பெரிய 50 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இன்கம் லெவல்ல வந்து 5 வருஷம் நீங்க கரெக்டா டெடிகேட்டடா நீங்க இருந்தா இந்த பிசினஸ்ல உங்களால கொண்டு வர முடியும்னு நம்ம சொல்றீங்க. ஆனா இந்த 5 வருஷத்துல வந்து இந்த 50 வருஷம் நம்ம பண்ண வேண்டிய அந்த தபசு, அந்த வேலை, அந்த எஃபர்ட் வந்து இந்த 5 வருஷத்துல நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஆர்சிஎம் சிஸ்டத்துல நம்ம போட்டாதான் நமக்கு அது கிடைக்கும். அது வந்து யாருமே யோசிக்கவே இல்லையே. 100% வந்து அந்த எஃபர்ட் வந்து இந்த சிஸ்டத்துல இந்த 5 வருஷத்துல நம்ம போட்டா 5 years only you put your 5 years and you can become a 50 years achievement. 50 வருஷத்து ஒரு அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு வந்து இந்த 5 வருஷத்துல கிடைக்கும். ஆனா அந்த 5 வருஷம் வந்து நீங்க டெடிகேட்டடா இந்த பிசினஸுக்குள்ள நீங்க கொடுத்துதான் ஆகணும். there is no other option. நம்ம டைமண்ட் சுரேந்திர பட் சார் எப்பவும் சொல்ற விஷயம் இருக்கு, ஆர்சிஎம் வந்து ஒரு ஃபாஸ்டா பண்ண வேண்டிய பிசினஸ். ஆர்சிஎம் வந்து ஸ்லோவா பண்ணா இந்த ஆர்சிஎம் மாதிரி டிஃபிகல்ட்டான ஒரு பிசினஸ் வேற இல்லை. ஆனா ஆர்சிஎம் நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணா ஆர்சிஎம் மாதிரி ஈஸியான சிம்பிளான ஒரு சிஸ்டம் வந்து இந்த உலகத்துல கிடையாது. ஸோ வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு டூ, நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து நம்ம ஸ்பீடா பண்ணுங்க. அன்னைக்கு வந்து நம்ம வாட்ஸ்ஆப் வந்து ஒரு ப்ரோக்ராமில் நான் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. நான் வந்து டிராஃபிக்ல வந்து பார்க்கும்போது, நான் வாட்ஸ்ஆப்போட ப்ரோக்ராம்ல அந்த மீட்டிங் ஹாலுக்கு வரும்போது எனக்கு வந்து கரெக்டா வந்து வண்டி ஓட்டி கரெக்ட் டைம்ல அங்க ரீச் ஆகணும்னு இருக்கு. ஆனா அந்த டைம்ல வந்து கரெக்டா ரீச் ஆயிட்டேன். ஆனா கூட என்னோட முன்னாடி இருக்கிற வண்டிக்காரன் வந்து பயங்கர ஸ்லோவா வண்டி ஓட்டுறாங்க. பயங்கர ஸ்லோவான்னு சொல்லும் போது அவருக்கு வந்து முன்னாடி வேற வண்டி ஒன்றும் இல்லை, ரோடு காலியா தான் இருக்கிறாங்க. பட் அவரு வந்து பயங்கர ஸ்லோவா வந்து வண்டி ஓட்டே இருக்கும். அப்ப நான் என்னோட ஒய்ஃப்னு சொன்னேன், இது வந்து இப்படி இந்த ஆளு ஏன் இவ்வளவு ஸ்லோவா போற, இவர் வந்து கொஞ்சம் எனக்கு வழி கொடுத்தா, இல்லைன்னா வந்து இவர் கொஞ்சம் ஸ்பீடா போனா எனக்கு கூட கரெக்ட் டைம்ல அங்க ரீச் ஆக முடியும். ஆனா இவர் வந்து ஏன் வந்து இவ்வளவு ஸ்லோவா போனேன்னு கேட்டேன். அப்ப நான் அவர் வந்து ஓவர்டேக் பண்ணி போகும்போது நான் பார்த்தேன் என்னன்னு கேட்டேன், அவர் வந்து மொபைல்ல யாருக்கிட்டயோ பேசிட்டே இருக்காரு. சோ வாட் ஹேப்பன், அதுக்கு அதோட பாயிண்ட் என்னன்னு கேட்டா, when we concentrate on something else, நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி வந்து நம்ம ஸ்பீடு கம்மியாகிதான் போகும். இஃப் ஹி இஸ் only concentrating on the road, நம்ம அவர் வந்து டிரைவிங்ல மட்டும் அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தா இவ்வளவு காலியான ஒரு ரோட்ல வந்து எவ்வளவு ஸ்பீட் அவருக்கு போயிருக்கும். பிகாஸ் அவர் வந்து அந்த டிரைவிங்ல அந்த ரோட்ல வந்து அவர் என்ன பண்ணல, கான்சென்ட்ரேட் பண்ணல. இது வந்து நான் ஒரு ஆளை பற்றி சொல்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயம் நடந்திருக்கு. எப்பவும் வந்து நீங்க ரோட்ல போகும்போது நீங்க பாருங்க, எப்பவும் வண்டி ஸ்லோவா போற அப்படின்னா காலியான ரோட்ல கூட ஒரு ஆளு ஸ்லோவா போறேன்னா அவரோட மொபைல் வந்து அவரோட காதுல இருக்கும், இல்லைன்னா வந்து அந்த ப்ளூடூத்ல வந்து பேசிட்டே இருக்கும். So when a person is getting slow only because he is not concentrating on that process, ஒரு ஆளு வந்து பிசினஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்லோவா போறேன்னா அதுக்கு அர்த்தம் என்ன, his concentration is not in the process, he is concentrating somewhere else. வேற ஏதோ ஒரு விஷயத்துல வந்து, இல்லைன்னா வேற நிறைய விஷயத்துல வந்து அவர் கான்சன்ட்ரேட் பண்றீங்க. ஆனா வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய இந்த விஷயத்துல மட்டும் கரெக்டா அவர் கான்சன்ட்ரேட் பண்ணல. சோ அதுக்காக தான் நான் சொன்னேன், வரப்போற ஒரு 5 வருஷம் இன்னையில இருந்து, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் டுமாரோ, ஐ எம் டாக்கிங் அபவுட் டுடே, ரைட் நவ். இப்போ இன்னையில இருந்து நீங்க வந்து அடுத்த ஒரு 5 வருஷம் கரெக்டா இந்த ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள நீங்க கொடுத்தா டெஃபினெட்லி ஐ கேன் டெல் யூ, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற வாய்ப்பு இந்தியாவில் இருக்கிற வேற ஒரு ஸ்டேட்லும் இல்லை, தமிழ்நாடு மட்டும்தான் இருக்காங்க. இந்த வாய்ப்பு வந்து வேற இடத்துல இருந்து, கேரளாவில இருந்தும் நார்த் இந்தியாவில இருந்தும் எல்லா லீடர்ஸ் வந்து அந்த வாய்ப்பு யூட்டிலைஸ் பண்றாங்க. தட் ஆல்சோ நோ ப்ராப்ளம், அதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எவ்வளவு வாய்ப்பு வேற ஆளுங்க எடுத்தாலும் நமக்கு வந்து இங்க ஒரு 10 டைமண்ட் ஜெனரேட் பண்றதுக்கான வாய்ப்பு தமிழ்நாடுக்குள்ளே இருக்கு. ஏன்னா அவ்வளவு வேக்கண்ட் ஏரியா, இவ்வளவு சின்ன ஒரு கேரளாவில் ஏரியாவில இருந்து நமக்கு ஒரு சஃபேர் அச்சீவர் இருக்கு. இப்ப வரப்போ இன் கமிங் days you can see lots and lot many sapphire and star sapphire diamond achievers in Kerala.
இவ்வளவு சிறிய இடத்துல சின்ன இடத்துல வந்து நமக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் கொண்டு வர முடியும்னா கேரளா மாதிரி மூணு கேரளா சொல்ல முடியாது, 4 கேரளாவில் இருக்கிற அந்த பொட்டன்ஷியாலிட்டி இருக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு அச்சீவ்மெண்ட் நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ சி த பாசிபிலிட்டிஸ் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. அதாவது பார்த்தா மட்டும் கிடையாது. இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆர்சிஎம் சிஸ்டத்துல வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. இப்பவும் வந்து இந்த சிஸ்டத்துல நிறைய ஆளுங்க ஆர்சிஎம் குள்ள இருக்கு, ஆனா பிசினஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டா அவருக்கு வந்து இப்பவும் பயம் இருக்கிறாங்க. எப்படி ஆர்சிஎம் பற்றி எப்படி நான் வந்து பேசினா வந்து தப்பாயிடுமா, இல்லைன்னா வந்து எனக்கு நல்லா இப்பவும் வந்து ஆர்சிஎம் பற்றி தெரியாது. எத்தனை நாலேஜ் வந்து நீங்க எடுக்க போறீங்க? ஒரு விஷயம் படிக்கிறதுக்கு எவ்வளவு நீங்க படிக்கணும்? ஒரு விஷயம் எத்தனை வருஷமா வந்து ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள இருக்கு. நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் த திங். நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும். தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம எல்லாம் வந்து அப்ளை பண்ணா மட்டும்தான், தெரிஞ்ச விஷயங்கள் அப்ளை பண்ணா மட்டும்தான் இந்த சிஸ்டத்துல வந்து நமக்கு ஜெயிக்க முடியும். எல்லாமே படிச்சு இந்த சிஸ்டத்துல எனக்கு கூட வர முடியாது. கமரா சார் சொன்ன மாதிரி, ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி, நான் இந்த சிஸ்டத்துக்குள்ள வரும்போது எனக்கு வந்து எம்எல்எம் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங் சொன்ன என்ன அந்த வேர்டு கூட எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து இந்த பிசினஸ்ல வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்திருக்கிறது நான் தான். ஏன்னா வந்து எனக்கு தேவையான விஷயங்கள் நான் படிச்சிருக்கேன். இப்போ வந்து எனக்கு எல்லாமே தெரியும், நிறைய விஷயங்கள் என்னால பேச முடியும் அப்படி இல்லை. ஆனா எனக்கு ஒரு விஷயம் எனக்கு தெரியும், எனக்கு தேவையான விஷயம் நான் அச்சீவ்மெண்ட்டுக்காக எனக்கு தேவையான விஷயங்கள் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி கொடுக்கணும்னா அதுக்கு தேவையான விஷயங்கள் டெஃபினெட்லி எனக்கு தெரியும். அது படிச்சா மட்டும்தான் இந்த சிஸ்டத்துல வந்து ஜெயிக்க முடியுங்கிற நாலேஜ் எனக்கு இருக்கு. ஸோ வி ஹாவ் டு யூட்டிலைஸ் த நாலேஜ். நாலேஜும் இருக்கு, இன்ஃபர்மேஷனும் இருக்கு. 2 விஷயங்கள் இருக்கிறாங்க. ஆர்சிஎம்ல வந்து நமக்கு படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய ஜூம் மீட்டிங்ஸ் இருக்கு. நமக்கு வந்து யூடியூப் சேனல்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. நிறைய வந்து நம்ம ஈவன் நம்ம வெப்சைட்ல கூட நமக்கு என்ன பண்ணலாம், நிறைய விஷயங்கள் டீடைல்ஸ் இருக்கு. இந்த டீடைல்ஸ் எல்லாம் வச்சு நமக்கு என்ன பண்ண முடியும், நமக்கு நம்ம எஜுகேட் பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் நமக்கு படிக்க முடியும். இது படிச்ச விஷயங்கள் வந்து 10 பேர்கிட்ட நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனா நீங்க இது ஒரு நாலேஜ் எடுக்கிறீங்களா இல்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா கலெக்ட் பண்றீங்களா தான் விஷயம். என்ன டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? நாலேஜும் இன்ஃபர்மேஷனும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இதுக்கு முன்னாடி கேரளாவில் நடந்த ஒரு ஜூம் மீட்டிங்ல நான் சொன்ன விஷயம் தான். இப்போ வந்து ஒரு நாய்க்கு வந்து அவருக்கு வந்து பயங்கரமா வந்து தேர்ஸ்டி, அவருக்கு வந்து தண்ணி குடிக்கணும், பயங்கரமா வந்து தண்ணி குடிக்கணும், அந்த அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதை என்ன பண்ணுவீங்க? வெளியே நம்ம ரோட்ல இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு வேஸ்ட் இதுல இருந்து என்ன பண்ணுவீங்க, அது வந்து தண்ணி குடிக்கும். ஏன்னா அவருக்கு நாய்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. எது எனக்கு வந்து இந்த மாதிரி தேர்ஸ்டி ஃபீல் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், இப்போ தாய்க்கும் போது அந்த தண்ணி குடிக்கணும். ஆனா எந்த தண்ணி குடிக்கணும்னு நாய்க்கு தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி மோசமான தண்ணி, அந்த தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் நாய்க்கு என்ன வரும், ஏதாவது டிசீஸ் வரும், நோய் வரும், அதுக்கப்புறம் சத்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது வந்து வேஸ்ட் வாட்டர் தான் அது குடிக்கிறாங்க. ஆனா தாய்க்கும் போது அவருக்கு வந்து அந்த இது வரும்போது தேர்ஸ்டி ஆகும்போது தண்ணி குடிக்கணுங்கிற இன்ஃபர்மேஷன் அதுக்கு இருக்கு. ஆனா எந்த தண்ணி குடிக்கணுங்கிற நாலேஜ் நாய்க்கு இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ண, நமக்கு வந்து எவ்வளவு நம்ம டேஸ்டி ஆனாலும் நம்ம வந்து என்ன பண்ண போறாங்க, நம்ம வந்து வெயிட் பண்ணி எங்கேயாவது நல்ல தண்ணி கிடைச்சா அந்த தண்ணி தான் நமக்கு குடிக்கும். நம்ம வந்து அந்த வேஸ்ட் வாட்டர் நம்ம வந்து நாலேஜ் இருக்கிற ஆளுங்க வந்து குடிக்க போறது இல்லை. ஸோ இஃப் யூ ஆர் கெட்டிங் இன்ஃபர்மேஷன் ஒரு இஃப் யூ ஆர் கெட்டிங் நாலேஜ், இது வந்து நீங்க பார்த்து தான் இந்த பிசினஸ்ல உங்களால சக்சீட் பண்ண முடியும். நியூட்ரிசார்ஜ் பத்தி நிறைய மீட்டிங் நீங்க அட்டென்ட் பண்ணா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கிடைக்கிறாங்க. ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து 10 பேருக்கு சொல்லி கொடுத்து நியூட்ரிசார்ஜ் உமன் வந்து பர்ச்சேஸ் பண்ண வச்சாதான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நாலேஜா மாறுது. அதர்வைஸ் தட் இஸ் ஓன்லி இன்ஃபர்மேஷன். எனக்கு வந்து நம்ம மொபைல்ல வந்து நீங்க ரீல்ஸ் பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல நீங்க ரீல்ஸ் பாருங்க, யூடியூப்ல வந்து நிறைய ரீல்ஸ் பாருங்க, தட்ஸ் ஆல் ஆர் இன்ஃபர்மேஷன்ஸ். அதெல்லாம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன். ஆனா அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து அப்படின்னா வந்து ஃபிலிமே பற்றி இல்லைன்னா வந்து வேற ஏதாவது நான் சொல்றேன், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம இதிலும் கிடைக்கும், மொபைல்லும் கிடைக்கும், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் கிடைக்கும். சோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நீங்க அந்த பிசினஸ்ல நீங்க யூட்டிலைஸ் பண்றேன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன ஆச்சு, அது வந்து நாலேஜ் ஆச்சு. அதர்வைஸ் அது வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும், உங்களோட டைம் பாஸுக்காக அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க அது இவ்வளவு டைம் பாஸ் பண்ணிருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன். அது வச்சு உங்களால வந்து ஜெயிக்கவே முடியாது. So whatever you are doing, just think whether I am implementing, whether it is getting some money. இப்போ வந்து நீங்க இப்ப இன்ஸ்டாகிராம்ல இல்ல யூடியூப்ல எல்லாம் நம்ம வந்து யூடியூப்ல இந்த ரீல்ஸ் பார்க்கும்போது நீங்க அது பாக்குறதுக்காக அவருக்கு வந்து காசு கிடைக்குது. அதை அப்லோட் பண்ண அந்த அவருக்கு வந்து அவருக்கு அப்லோட் பண்ண ஆளுக்கு வந்து காசு கிடைக்குது. அதனாலதான் அவர் அந்த இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஃபார் தம் இட்ஸ் a knowledge. நீங்க வந்து அது பார்க்குங்கிற நாலேஜ்ல தான் அவர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அது வந்து அந்த
ரீல் வந்து அங்க போட்டிருக்காங்க. அது மேபி வந்து வேஸ்டான இருந்தா கூட நீங்க பார்க்கணும் அவருக்கு தெரியும். பட் when we are doing வந்து அது பண்ணும்போது எனக்கு வந்து அதுல இருந்து என்ன பெனிஃபிட் கிடைக்குது. ஸோ புட் யுவர் எஃபர்ட் வேர் யூ ஆர் கெட்டிங் த இன்கம். உங்களோட உங்களோட பிசினஸுக்காக, உங்களோட லைஃப்ல வளர்ச்சிக்காக, உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் நீங்க பார்த்தா, இல்லைன்னா வந்து அதுக்காக நீங்க டைம் எஃபர்ட் நீங்க போட்டா தட் வில் பி கெட்டிங் இன்கம். அதுதான் உங்களுக்கு வந்து இன்கம் ஜெனரேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா சும்மா வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணா we are not going to get the income or பின்ல ஒரு எனிதிங், ஒரு அச்சீவ்மெண்ட் நமக்கு கிடைக்கவே மாட்டேன். இப்ப ஜூன் மாதத்துல வந்து நம்ம தமிழ்நாட்டுல பெரிய அச்சீவ்மெண்ட் செலிப்ரேஷன் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா வந்து அந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக எத்தனை பேர் வந்து பிளான் பண்ணிடுறாங்க? How many members are planned for that achievement? மேபி வந்து கொஞ்சம் ஆளுங்க மட்டும்தான் வந்து அதுக்காக நம்ம பிளான் பண்ணிடுறோம். நிறைய ஆளுங்க வந்து இப்பவும் வந்து அது பிளான் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் பிளான் பண்ணி இருந்தா அதுக்காக வந்து வேலை இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு. நமக்கு அதுக்காக வந்து நிறைய வேலை நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப நான் இப்ப இந்த இடத்துல இப்ப நான் சொன்னேன்ல, இப்போ எனக்கு சென்னையில இருந்து கேரளா போனோம், கோழிக்கோடு நான் வந்து கிளம்புறேன், காரை டிரைவ் பண்ணி போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் பண்ண போறது என்ன, என்னோட மொபைல்ல வந்து கூகுள் மேப் நான் ஓபன் பண்ண போறேன். கூகுள் மேப் ஓபன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன காமிக்கும், நான் வந்து என்ன பண்ண போறேன், நான் வந்து டு கேலிக்கட் ரூட் மேப் டு கேலிக்கட் போட்டா ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ நம்ம சென்னையில இருக்காங்க, சென்னை ஃபர்ஸ்ட் காமிக்கும். அதே மாதிரி லைன் இப்படி 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 போய் லாஸ்ட் வந்து அந்த லாஸ்ட் எண்டில் வந்து கேலிக்கட் காமிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்படிதான் இத்தனை கிலோமீட்டர் இருக்கு, இத்தனை நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ண இத்தனை ஹவர்ஸ்ல நீங்க அங்க போய் ரீச் ஆகும், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். அப்படின்னா நமக்கு என்ன பார்க்க முடியும், சென்னையும் பார்க்க முடியும், ஒரே மேப்ல வந்து கேலிக்கட் ரெண்டு இடம் நமக்கு பார்க்க முடியும். ரெண்டு இடத்துல அந்த ரூட் மேப்ல உங்களுக்கு காணும். ஆனா நான் வந்து அந்த ஸ்டார்ட் பட்டன் பிரஸ் பண்ணா, எஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் தி ஜர்னி, நான் ஸ்டார்ட் பட்டன் புஷ் பண்ணா அதுக்கப்புறம் வந்து கேலிக்கட் இங்க இருந்து போயிடும். ஜஸ்ட் வந்து என்ன காமிக்குவீங்க, சென்னையில இருந்து ஜஸ்ட் தொட்ட அடுத்த நெக்ஸ்ட் வந்து பக்கத்துல இருக்கிற ஊர் எது, அந்த ஊர் தான் காமிக்குவீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அந்த கேலிக்கட் போனோம்னா ஃபர்ஸ்ட் நீங்க எங்க போனோம், இந்த பக்கத்துல இருக்கிற அந்த ஊரு தாண்டினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கேலிக்கட் போக முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த ரூட் மேப் வழி ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஊருக்கு போகணும். அந்த ஊருக்கு எத்தனைக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண காமிக்குவீங்க, எஸ் நீங்க வந்து பாண்டிச்சேரி, நெக்ஸ்ட் வந்து நீங்க பாண்டிச்சேரி வழி நீங்க போங்க. பாண்டிச்சேரி வழி போகும்போது கொஞ்சம் கூடி ரூட் ஈஸியா இருக்காங்க, அந்த ரூட் வழி போங்க. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எனக்கு போக வேண்டியது கேலிக்கட், ஆனா இதுல என்ன காமிக்கிறாங்க, இந்த மேப்ல வந்து எனக்கு பார்க்க முடியறது அந்த பாண்டிச்சேரி தான். நான் வந்து நெக்ஸ்ட் பாண்டிச்சேரி போகணும். பாண்டிச்சேரி நெக்ஸ்ட் என்ன காமிக்கிறாங்க, வில்லுபுரம் காமிக்கிறாங்க. வில்லுபுரத்துல இருந்து பின்ன என்ன காமிக்கிறாங்க, சேலம் காமிக்கிறாங்க. சேலத்துல இருந்து பின்ன என்ன காமிக்கிறாங்க, ஈரோடு காமிக்கிறாங்க. ஈரோடுல இருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு, பாலக்காடுல இருந்து மலப்புரம், மலப்புரத்துல இருந்து கேலிக்கட். இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் வந்து நான் ஒவ்வொரு இடமும் வந்து தாண்டி தாண்டி கிராஸ் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு வந்து கேலிக்கட்ங்கிற அந்த என்னோட டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்லயே வந்து எனக்கு டைரக்ட் கேலிக்கட் போகணும். அப்ப வந்து எனக்கு வந்து கேலிக்கட் காமிக்கிங்க சொல்லி நான் கேலிக்கட் மட்டும் பார்த்தா எனக்கு வந்து ரூட் மேப் கிடைக்குமா, டெஃபினெட்லி வந்து எனக்கு வந்து கரெக்டான ரூட்ல கேலிக்கட்ல சேர முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து தாண்ட வேண்டிய இடம் அப்படின்னா நம்ம மொபைல்ல காமிக்கிற அந்த ஒரு நாலேஜ், மொபைலுக்கு இருக்கிற அந்த ஒரு நாலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு ஆளுங்களோட மைண்டுக்குள்ள வரணும். எஸ் அந்த அந்த ஒரு அப்டேஷன் வந்து எனக்கு வேணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் நினைக்கிற அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு நான் போனோம்னா எனக்கு வந்து இந்த திட்டம் இருக்கிற நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு, அது ராயல்ட்டியா இருந்தா ராயல்ட்டி, டெக்னிக்கலா இருந்த டெக்னிக்கல், எமரால்டா இருந்தா எமரால்டு, அதுக்கு இடையில இருக்கிற அந்த கேப் வந்து நான் ஃபில் பண்ணிதான் ஆகணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், 100% டெடிகேட்டடா பிளான் பண்ணா மட்டும்தான் இந்த பிசினஸ்ல வந்து நமக்கு சக்சஸ் ஆகும். So today we are going to talk about the possibilities of ASEAN business. ASEAN businessல வந்து நமக்கு நிறைய possibilities இருக்கு. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். எஸ், ஸோ டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம வந்து 25 இயர்ஸ் நம்ம க்ரோஸ் பண்ணியிருக்காங்க. எகெயின் வந்து வரப்போற 50 வருஷம், நெக்ஸ்ட் 50 இயர்ஸ்
நமக்கு வந்து இனியும் நம்ம எல்லாரும் இந்த இந்த இப்ப இந்த சிஸ்டத்துல இருக்கிற ஆளுங்க எல்லாரும் பார்க்கும்னு நினைக்கிறாங்க. நானும் இருக்கணும், நீங்க எல்லாரும் இருக்கணும். 50 வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து 100 வருஷத்தோட இல்லைன்னா 500 இயர்ஸோட பிளான் வந்து நம்ம டிசி சார் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து அந்த சக்சஸ் செலிப்ரேஷன் அப்படின்னா அன்னைக்கு இருக்கிற ஆர்சிஎம் வந்து அவரும் பார்க்கணும். ஸோ ஆர்சிஎம் வந்து பெரிய லெவல்ல க்ரோ பண்றாங்க. ஸோ அந்த க்ரோத்ல வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன, that we have to understand. அது வந்து நம்ம பார்க்கணும். எனக்கு வந்து பின் லெவல் சேஞ்ச் ஆகுறது இல்லைன்னா வந்து எனக்கு இன்கம் வருது நான் வேலை செய்ததுனாலயா இல்ல வந்து வேற யாரும் வேலை செய்யறதுனால எனக்கு கிடைக்கிற இன்கமா, அது வந்து நம்ம எல்லாருக்கும் நம்ம மைண்ட் செட்டுக்குள்ள இருக்கணும். எனக்கு வந்து இன்கம் கிடைக்கிறது என்னோட பின் லெவல் சேஞ்ச் ஆகிறது நான் வேலை செய்ததுனாலயா இல்ல வேற யாரோ வந்து கஷ்டப்படினாலயா, நீங்க எல்லாரும் யோசிக்கணும். பிகாஸ் இந்த சிஸ்டத்துல வந்து அப்படி யோசிச்சாதான் இந்த சிஸ்டத்துல உங்களால வந்து வெற்றி அடிக்க முடியும். பிகாஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் இஸ் நெசசரி. இஃப் யூ ஆர் நாட் க்ரோயிங், நீங்க வந்து 1 லட்சம் ரூபாய் பர் மந்த் இன்கம் வேணும் நீங்க நினைக்கிறீங்க, ஆனா நீங்க வந்து 1 லட்சத்துக்கு நீங்க சுயம் படல, நீங்க வந்து தனியா படல, ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் உங்க நீங்க கொண்டு வரலன்னா நீங்க எவ்வளவு 1 லட்சத்துக்கு வந்து அந்த காசுக்கு தகுதியான ஆளா வந்து நான் மாறினா மட்டும்தான் அந்த காசு எனக்கு வரும். அதர்வைஸ் அந்த காசு என்னால வந்து அச்சீவ் பண்ண முடியாது. மேபி ஒரு வாட்டி வரும், அதுக்கப்புறம் வரவே மாட்டேன். நீங்க நினைக்கிற ஒரு காசு வந்து மேபி பை லக் பை ஃபார்ச்சூன் மேபி ஒரு வாட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த காசு உங்களுக்கு வராது. அங்க வரணும்னா அதுக்கு அந்த காசுக்கான தகுதி வந்து நான் கொண்டு வரணும். ஐ ஷுட் பி தட் மச் ரெஸ்பான்சிபிள் டு மை டீம். என்னோட டீம்ல வந்து அந்த அளவுக்கு நான் ரெஸ்பான்சிபிளா இருந்தா மட்டும்தான் அந்த காசு எனக்கு வரும். ஸோ சக்சஸ் டிப்ஸ் பிஃபோர் ஸ்டார்ட். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் சக்சஸ் டிப்ஸ் கேட்கலாம். கிவ் எவ்ரிதிங் யூ காட். நமக்கு இருக்கிற நிறைய டேலண்ட்ஸ் நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. நிறைய ஆளுங்க என்ன யோசிக்கிறேன்னா எனக்கு வந்து டேலண்ட் இல்லை. டேலண்ட் இல்லாத உலகத்துல வந்து யாருமே இல்லை. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் டேலண்ட். நம்ம எல்லாரு கையிலும் வந்து 10 விரல் இருக்காங்க. இந்த 10 விரல்ல இருக்கிற அந்த கைரேகை வந்து வேற வேறையா இருக்கிறாங்க. நம்ம அந்த கை நாட்டை வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், உலகத்துல வந்து 700 கோடி ஆளுங்க இருந்தா இந்த 700 crore ஆளுங்களோடையும் வந்து கை நாட்டை வந்து வேற வேற இருக்கிறாங்க. தட் மீன்ஸ் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் தேர் ஓன் ஐடென்டிட்டி. ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் வந்து அவரவரோட ஐடென்டிட்டி இருக்கு, ஸ்பெஷாலிட்டி இருக்கு, ஸ்கில்ஸ் இருக்கு. ஆனா இந்த ஸ்கில்ஸ் இந்த ஸ்பெஷாலிட்டி நமக்கு இருக்கிற தனிமையை வந்து நம்ம எங்க காமிக்கிறாங்க, நம்ம வந்து சும்மா ஏதாவது டீ ஷாப்ல போய் டீ குடிக்கும் போதுதான் நம்ம அந்த தனிமை வந்து காமிக்குவீங்க. ஆனா நம்ம பிசினஸ்ல வந்து காமிக்காது இருக்கிறாங்க. உங்களுக்கு இருக்கிற அந்த டேலண்ட் 10 பேர்கிட்ட பேசுற டேலண்ட் இருக்கு. சில ஆளுங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுக்க அப்படின்னா நம்ம கத்தி கொடுக்கறது, படிப்பிக்கிறது, எஜுகேட் பண்றது வந்து இட்ஸ் a டேலண்ட். படிக்கிறது வந்து வேற விஷயம். ஆனா வேற ஆளுக்கு சொல்லி கொடுக்கறது வந்து தட் இஸ் a டேலண்ட். நிறைய ஆளுங்களுக்கு வந்து அப்படி இருக்காங்க. சில ஆளுங்க வந்து நல்லா வந்து பேசுவீங்க ஆளுங்க கிட்ட அப்படின்னா அட்ராக்ட் பீப்புள், ஆளுங்க அட்ராக்ட் பண்றது ஒரு டேலண்ட். சில ஆளுங்களுக்கு வந்து நல்ல சயின்டிபிக் நாலேஜ் இருக்கு. சில ஆளுங்களுக்கு வந்து நம்ம வெப்சைட்ல வந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஆனா நம்ம என்ன பண்றீங்க, இந்த நம்ம சிஸ்டத்துல வந்து நம்ம டேலண்ட் யூஸ் பண்ணாம இருக்கிறாங்க. நார்மலி நம்ம பார்க்கும்போது எல்லா ஆளுங்களும் அவருக்கு இருக்கிற தனிமையில வந்து 30% தான் நம்ம யூஸ் பண்றீங்க. ஆனா ஆர்சிஎம் சிஸ்டத்துல நீங்க பார்த்தா அந்த 30% இருந்து 1% கூட நம்ம சிஸ்டத்துல வந்து யூஸ் பண்ணாம இருக்கிறாங்க. ஸோ யூஸ் யுவர் டேலண்ட். எல்லாமே படிச்சு, அதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னது, எல்லாமே படிச்சு நான் ஆர்சிஎம் பண்றேன்னு நினைச்சா டெஃபினெட்லி யூ cannot ஸ்டார்ட் த பிசினஸ். இருக்கிறத வச்சு உங்களுக்கு வந்து நியூட்ரி சார்ஜ் ஏதாவது ஒரு நியூட்ரி சார்ஜ் பற்றி மட்டும்தான் தெரியும், அந்த நியூட்ரி சார்ஜ் பற்றி சொல்லுங்க. உமனா இருந்த உமன், கிட்ஸா இருந்த கிட்ஸ். இல்லைன்னா நியூட்ரி சார்ஜ் பற்றி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து சொச்சாவில் இருக்கிற போகாதா, எனக்கு போகா பற்றி தான் பேச தெரியும். நீங்க போகா பற்றி பேசுங்க, நம்ம துளசி டிராப்ஸை பற்றி பேசுங்க, இல்லைன்னா அனார்தனா கோலியை பற்றி பேசுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அந்த விஷயத்தை பற்றி பேசுங்க. பட் யூ ஸ்டார்ட் அட்லீஸ்ட். படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்கு. இனியும் வரப்போற இன்னும் நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்குள்ள நீங்க வந்து ஆர்சிஎம்ல இருக்கிற எல்லா பொருளை பற்றியும் வந்து இன்னைக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குற ஆளை விட பெஸ்டா வந்து உங்களால பேச முடியும். பட் அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட். ஸோ இருக்கிற டேலண்ட் வந்து கரெக்டா நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நிறைய ஆளுங்களுக்கு வந்து கரெக்டா வந்து ஹோம் மீட்டிங்ஸ் கொடுக்க தெரியும். ஆனா எத்தனை எனக்கு ஹோம் மீட்டிங் கொடுக்க தெரியும் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹோம் மீட்டிங் கொடுக்கலன்னா அது தெரிஞ்சதுக்கும் தெரியாததுக்கும் வந்து என்ன வித்தியாசம் இருக்கு? இஃப் யூ ஹேவ் த நாலேஜ் பட் யூ ஆர் நாட் இம்ப்ளிமெண்டிங் இட்ஸ், யூ டோன்ட் நோ தட். தெரியாத மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அந்த விஷயம் யார்கிட்டயும் சொல்லல, நான் அதை வச்சு பிசினஸ் பண்ணலன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஈக்குவல் டு ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியாத மாதிரி தான். ஸோ யூஸ் யுவர் டேலண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஃபினிஷ் வாட் யூ ஸ்டார்ட்.
நிறைய ஆளுங்க வந்து நிறைய ஆளுங்க இந்த பிசினஸ்ல வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றீங்க வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் மீட்டிங் பார்த்து அந்த மீட்டிங்ல இருந்து மோட்டிவேட் ஆகி பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சு இப்ப இந்த மீட்டிங் அப்புறம் கூட நிறைய ஆளுங்க வந்து என்ன பண்ணுவீங்க, ஐம் கோயிங் டு ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனா வித்தின் 5 ദിവസം 10 ദിവസத்துக்கு அப்புறம் வந்து ஐயோ நான் நினைச்ச மாதிரி பிசினஸ் வரல, இல்லைன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு வந்து ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு இடையில வந்து விட்டு போடு. டோன்ட் டூ லைக் தட். டோன்ட் டூ லைக் தட். நீங்க வந்து இந்த பிசினஸ்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணி நீங்க வந்து ஏதாவது பண்ணோம், நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த நீங்க நினைச்ச மாதிரி அதுல சக்சஸ் ஆகலைன்னா கூட டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு கெட் லாட் மெனி நாலேஜ். நிறைய நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்க போறாங்க. எனிவேஸ் யூ ஆர் இன் தி சிஸ்டம். நீங்க வந்து எப்படியா இருந்தாலும் இந்த சிஸ்டத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. நாளைக்கு வந்து இந்த சிஸ்டத்துல வந்து டைமண்ட் ஆக தான் போறாங்க. பட் நீங்க நினைச்ச மாதிரி நான் நினைச்ச மாதிரி இந்த சிஸ்டம் வேலை செய்யணும்னு நினைச்சா பட்டாது. டெஃபினெட்லி இட் வில் டேக் டைம். ஆனா எப்பவும் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்ம சைட்ல இருந்து எஃபர்ட் போட்டுட்டே இருக்கணும். ஒண்ணுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும், நீங்க வந்து உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒண்ணுதான் உங்களுக்கு கிடைக்க போறாங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் லெஸ் தேன் சக்சஸ். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் லெஸ் தேன் சக்சஸ். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் லெஸ் தேன் சக்சஸ். இது வந்து ரீல குடுங்கி போனது கிடையாது. இது வந்து கேசட் நீங்க வந்து பெட்ட மாதிரி இல்ல. நான் எகைன் 3 வாட்டி சொன்னதான். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சக்சஸோட கம்மி நினைக்க கூடாது சார். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஏ சக்சஸ். சக்சஸ் இன்னைக்கு வந்து பெரிய வெற்றி அடிச்ச எல்லா ஆளுங்களும் நீங்க பாருங்க, அவருக்கு வந்து நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா சக்சஸ், நிறைய சக்சஸ் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்துதான் அவருக்கு பெரிய சக்சஸ் வந்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம சொல்ற விஷயம் தான், God only helps who helps themselves. நீங்க உங்களை ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் கடவுள் கூட உங்களை ஹெல்ப் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், நீங்க உங்களை ஹெல்ப் பண்ணுங்க. நான் பாதி தெய்வம் பாதி தான் எல்லாம் எப்பவும் சொல்லுவீங்கல்ல. கடவுள் பாதி பாதி நம்ம தான் பண்ணோம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் கடவுளோட பாதி அவர் பண்ணட்டும், அதுக்கப்புறம் என்னோட பாதி நான் பண்றேன்னு நினைச்சிட்டு இருந்தா வந்து ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. கடவுள் என்ன நினைக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் உங்களோட பாதி நீங்க கொடுங்க. பேலன்ஸ் 50% நான் பாக்குறது கடவுள் யோசிச்சிருக்காங்க. நீங்க என்ன யோசிக்கிறேன்னா, கடவுள் வந்து ஃபர்ஸ்ட் அவரோட பாதி பண்ணட்டும், அதுக்கப்புறம் என்னோட பாதி நான் ஸ்டார்ட் பண்றேன் நீங்க நினைச்சிருக்கீங்க. டோன்ட் டூ லைக் தட். டோன்ட் வெயிட் ஃபார் கடவுள் டு டூ எனிதிங். கடவுள் எங்க இருக்காங்க, கடவுள் இங்கதான் இருக்கு, நமக்குள்ளதான் இருக்கு. நான் வந்து என்னோட வேலை நான் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி நமக்குள்ள இருக்கிற அந்த கடவுள் வந்து உங்களுக்காக வேலை செய்வாங்க. ஸோ ஸ்டார்ட் டூயிங் த திங்ஸ். நெவர் வேஸ்ட் டைம். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்ப ஒவ்வொரு நாளும் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட கேளுங்க, இன்னைக்கு வந்து நான் ஆர்சிஎம்காக என்ன பண்ண நீங்க கேளுங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி இது வந்து நான் சும்மா ஜூம் மீட்டிங்ல வந்து பேசுற மாதிரி இல்லை. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு சக்சஸ் டிப். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க உங்ககிட்டே வந்து கேள்வி டெய்லி வந்து கேளுங்க, இன்னைக்கு வந்து ஆர்சிஎம். ஏன்னா நம்ம வந்து ஆர்சிஎம் சிஸ்டத்துல வந்து பெர் மந்த் 50 லட்சம் ரூபாய், 25 லட்சம் ரூபாய், 12 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய் இந்த மாதிரி நம்ம பண்றதுக்கு அப்படி காசு இன்கம் ஜெனரேட் பண்றோம் நம்ம நினைக்கிறீங்க. அட்லீஸ்ட் வந்து 1 லட்சம் ரூபாயாவது பெர் மந்த் இன்கம் ஜெனரேட் பண்ணணும் நீங்க நினைக்கிறேன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, எத்தனை நீங்க வந்து இன்னைக்கு ஆர்சிஎம்காக நீங்க என்ன பண்ணிருக்கேன்னு ஜஸ்ட் வந்து நீங்க உங்ககிட்டே வந்து கேளுங்க. எத்தனை டைம் நீங்க ஆர்சிஎம் பண்ணிருக்கீங்க, இந்த பிசினஸ் நீங்க பண்ணிருக்கீங்க நீங்க கேளுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் கேட்க வேண்டிய விஷயம், இஃப் யூ ஆர் நாட், இதே மாதிரி இன்னைக்கு நான் பண்ண விஷயம் நான் வந்து வர போறேன் அடுத்து 1 வருஷம் கண்டினியூ பண்ணா, இஃப் ஐ எம் கண்டினியூங் த சேம் திங் இன் நெக்ஸ்ட் இயர், வெதர் ஐ வில் பிகம் an achiever or not. நான் வந்து அப்ப வந்து உங்களுக்கு தெரியும் நான் இன்னைக்கு நான் பண்ண ஆர்சிஎம்காக நான் கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா இல்லையா வந்து தப்பாங்கிறது. ஏன்னா வேலை செய்த ஆளா இருந்தா அவருக்கு என்ன ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கு. இன்னைக்கு வந்து நிறைய ஆளுங்க நான் பார்த்திருக்காங்க, இன்னைக்கு நான் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க, 10 பேர்கிட்ட நான் பிளான் கொடுத்திருக்காங்க, இன்னைக்கு ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு நாளா இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி வந்து நம்ம என்ன யோசிக்குவீங்க, இதே மாதிரி 10 வருஷம் இல்லைன்னா அடுத்த 5 வருஷம் நான் கண்டினியூஸா நான் பண்ணா நான் வந்து எந்த பின் லெவல்ல இருக்குங்கிறது பயங்கர ப்ரௌடா வந்து அவருக்கு ஃபீல் பண்ண முடியும். சேம் டைம் இன்னைக்கு வந்து ஒண்ணுமே பண்ணல இந்த பிசினஸ்ல வந்து இன்னைக்கு நான் ஆர்சிஎம் பற்றி யாருக்கிட்டையும் ஒண்ணுமே பேசல, நான் வந்து ஒரு பிளான் பிரசன்டேஷன் கூட பண்ணல, ஒரு மீட்டிங் கூட அட்டென்ட் பண்ணல, நான் வந்து ஒரு ஹோம் மீட்டிங்க்கு போல. இந்த மாதிரி இருந்த ஆளா இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி வந்து நைட் என்ன யோசிக்குவீங்க, இதே மாதிரி அடுத்து வர போற 5 வருஷம் நான் போனா என்னோட பின் லெவல் என்ன இருக்கும், இல்லைன்னா எனக்கு வந்து என்ன ஆகுங்கிறது அவரு யோசிக்குவீங்க. தேர்ட் திங், இந்த 2 கேள்விக்கு அப்புறம் 3வது கேள்வி நீங்க கேளுங்க, நான் இன்னைக்கு பண்ண மாதிரி என்னோட டீம்ல இருக்கிற ஆளுங்க அப்படியே இது ரிப்பீட் பண்ணா வாட் வில் பி தட் திங், எப்படி வந்து இந்த பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகுன்னு யோசிச்சு பாருங்க.
இன்னைக்கு நான் வந்து பிசினஸ்ல மேபி நீங்க வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருக்கலாம். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்க வந்து ப்ரெசன்டேஷன் கொடுத்திருக்கலாம். 10 பேர்கிட்ட போய் ப்ராடக்ட் சேல் பண்ணியிருக்கலாம். ஹோம் மீட்டிங் பண்ணியிருக்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணியிருக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, நான் பண்ண இதே விஷயம் என்னோட டீம்ல இருந்து 10 பேர் பண்ணா, where will be your position next 1 year? அடுத்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து உங்களோட பின் லெவல் இல்லைன்னா உங்களோட அச்சீவ்மெண்ட், உங்களோட இன்கம் வந்து எந்த லெவல்ல இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நீங்க ஒண்ணுமே பண்ணலன்னா, இல்லைன்னா வந்து ப்ரொடக்டிவா வந்து நீங்க ஒண்ணுமே பண்ணலன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, என்னோட டீம்ல இருக்கிற எல்லா ஆளுங்களும் நான் இன்னைக்கு இருந்த மாதிரியே இருந்தா, என்னோட அடுத்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்னோட பின் லெவல், என்னோட அச்சீவ்மெண்ட் வந்து எங்க இருக்குன்னு யோசிப்பாங்க. இந்த 3 கேள்வி வந்து டெய்லி நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து ரைட்டிங் டெய்லி வந்து உங்ககிட்டே கேளுங்க. ஜஸ்ட் ஆஸ்க் தீஸ் 3 questions டு யுவர் செல்ஃப் எவ்ரி டே. எல்லா நாளும் வந்து இந்த கேள்வி கேளுங்க. ஃபர்ஸ்ட் மேபி வந்து ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 ദിവസங்கள்ல டெய்லி எல்லாம் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், நெகட்டிவ் ஆன்சர் தான் கிடைக்கும். ஆமா, ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. பட் அப்படி நீங்க கேட்டுட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஒரு நாள் என்ன ஆகும், நீங்க வந்து ஆக்டிவ் ஆகும். எஸ், இன்னைக்கு வந்து நான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, நான் வந்து இனிமே இது கண்டினியூ பண்ண போறேங்க, நான் கண்டினியூ பண்ற மாதிரி என்னோட டீம்ல இருக்கிற ஆளுங்களும் வந்து இது கண்டினியூ பண்ணணும், பண்ண வைக்கணும். அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க வரும். So definitely what we need to do, don't waste time, never waste time. இந்த சிஸ்டத்துல வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நமக்கு நிறைய ஆளுங்க வந்து சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, சார் நான் வந்து இந்த பிசினஸ்ல பார்ட் டைமரா இருக்கிறாங்க சார், எனக்கு வந்து வேற வேலையும் இருக்கு, எனக்கு வந்து டைம் இல்லை. சார், பார்ட் டைமரா இருக்கிற ஆளுங்க வந்து ஆர்சிஎம் சிஸ்டத்துல வந்து இன்னைக்கு பெரிய வெற்றி அடிக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட மாமனார் வந்து இப்ப ஸ்டார் அமரால்டு லெவல் வரைக்கும் போனது எப்படி, இதே மாதிரி பார்ட் டைமரா தான் இந்த பிசினஸ்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வெற்றி அவர் வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம காமராஜ் சார் வந்து பார்ட் டைமரா தான் இந்த பிசினஸ்ல வந்திருக்காங்க. நிறைய ஆளுங்க வந்து இந்த பிசினஸ்ல. அப்படின்னா நம்ம வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஃபுல் டைமர்னு சொன்னா காலையில 7 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் அவருக்கு ஆர்சிஎம் வந்து ஓடி 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 ஆர்சிஎம் பண்றேன்னு நினைக்கிறீங்க. அப்படி ஒன்றும் கிடையாது சார். ஒரு பார்ட் டைமர் பண்றது ஒரு 2 hours இருந்தா, ஒரு ஃபுல் டைமர் வந்து பண்றது இந்த 2 hours தான். ஆனா அந்த 2 ஹவர்ஸ்ல வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் மட்டும்தான் பண்றீங்க அப்படின்னா, இட் ஷுட் பி ப்ரொடக்டிவ் அப்படின்னா நம்ம வந்து பண்ற விஷயம் ஆர்சிஎம் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பேசுறது கிடையாது. ஆர்சிஎம்ல இருந்து இன்கம் ஜெனரேட் ஆகுற மாதிரி, ஆர்சிஎம்ல என்னுடைய டீம்ல இருக்கிற 10 பேரை வந்து ஜாயின் பண்ண வைக்கிற மாதிரி, ஒரு மீட்டிங்ல ஆளுங்களை கூப்பிடுற மாதிரி, இந்த மாதிரி ப்ரொடக்டிவான விஷயங்கள் நம்ம பண்ணணும். 10 பேர் ஆர்சிஎம் ப்ரொடக்ட் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி நம்ம ப்ரொடக்டிவான விஷயங்கள் நம்ம பண்ணா, உங்களுக்கு வந்து ஆர்சிஎம் ஒரு நாள்ல 2 hours நீங்க பண்ணா கூட நீங்க ஆர்சிஎம்க்குள்ள ரூபி அடிக்க முடியும். இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் யூ. சோ அதனால என்ன பண்ணுங்க, நீங்க வந்து நெவர் வேஸ்ட் டைம், ப்ரொடக்டிவா விஷயங்கள் பண்ணுங்க. டேர் டு ட்ரீம் அண்ட் ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ். சாரி, இதெல்லாம் நடக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும், நீங்க வந்து கனவு காணுங்க. கனவுன்னு சொன்னா என்ன, உங்களை வந்து இப்போ ஆல்ரெடி வந்து என்ன சொல்லலாம், ஸ்டார் லெவல்ல இருக்கிற ஒரு ஆளு வந்து நான் நெக்ஸ்ட் ராயல்டி கோல்ட் ஆக போறேங்கிறது கனவுன்னு சொல்ல முடியாது. தட் இஸ் நாட் எ கனவு. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து பெரிய கனவு காமிங்க. நீங்க வந்து பிளாட்டினம் கனவு காமிங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஸ்டார் பிளாட்டினம் கனவு காமிங்க. நீங்க டெக்னிக்கல் கனவு, ஏன்னா அந்த மாதிரி பெரிய ட்ரீம் உங்களுக்கு மைண்ட்ல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சென்னையில இருந்து கேலிக்கெட் போனோம்னா நான் என்ன பண்ணுவீங்க, ஏர்லி ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஸ்பீட்ல போகும். ஏன்னா எனக்கு தெரியும், இது வந்து நான் ஸ்லோவா போனா ஏர்லி ஸ்டார்ட் பண்ணேன்னா நான் வந்து அங்க ரீச் ஆகும்போது பயங்கர லேட் ஆகும்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வந்து இங்க இருந்து நம்ம ஆவடியில இருந்து எனக்கு சென்னை போனோம்னா எனக்கு வந்து ஏர்லி ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா எனக்கு தெரியும் எப்படியா இருந்தாலும் வந்து வித்தின் 1 hour வந்து நான் ஆவடி அங்க ரீச் ஆக போறாங்க. அது வந்து நீங்க நான் கார்ல போனாலும் சரி, பைக்ல போனாலும் சரி, பஸ் குடிச்சு போனாலும் சரி, ட்ரெயின்ல போனாலும் சரி, எப்படி நான் போனாலும் வந்து எப்படியா இருந்தாலும் வித்தின் 1 hour எனக்கு ரீச் ஆக முடியும். ஏன்னா என்னோட டார்கெட் வந்து சின்ன டார்கெட். சோ வென் யூ டேக் ஏ பிக் டார்கெட் தென் ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் பி ஃபாஸ்ட். நீங்க வந்து ஃபாஸ்ட் ஆயிடும். ஸோ வந்து பெரிய டார்கெட் எடுத்து அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்காக நீங்க வேலை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், அந்த ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். நீங்க வந்து ஒரு பெரிய ட்ரீம், என்ன ஒரு அப்ளைன் வந்து அவருடைய ட்ரீம் ஃபுல்ஃபில் பண்ணும்போதுதான் அவர் டீம்ல இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். when the upline is not doing anything, upline வந்து ஒன்றும் பண்ணாம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி டீம்ல இருக்கிற ஆளுங்களும் வந்து கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ரெஸ்ட் நமக்கு தெரியல, ரெஸ்ட்னு சொன்னா ரெஸ்ட் எடுக்க கூடாது, ரெஸ்ட் பிடிக்கும் சொல்லுவீங்க. நம்ம இரும்புக்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவீங்க, ரெஸ்ட் பிடிக்கும் அயனுக்கு.
அதே மாதிரி நம்ம ரெஸ்ட் எடுத்தா நமக்கு ரெஸ்ட் பிடிக்கும். ஸோ டோன்ட் ரெஸ்ட், ரன் ஃபாஸ்ட். நீங்க ரெஸ்ட் எடுக்காத ரன் ஃபாஸ்டா பண்ணுங்க. ஓகே, ஸோ செட் யுவர் சக்சஸ் ஜிபிஆர்எஸ். அப்போ நீங்க அந்த ஃபாஸ்டா போறதுக்காக நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன? சக்சஸ் ஜிபிஆர்எஸ் ஃபார்முலா. ஜிபிஆர்எஸ் ஃபார்முலான்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து கோல். நீங்க வந்து உங்களோட கோல் செட் பண்ணுங்க. 2 பிரைமரி டெய்லி ஆக்ஷன். டெய்லி அந்த கோலுக்காக வேலை செய்யுங்க. நாட் ஜஸ்ட் எனக்கு ஞானிப்போ வந்து இந்த ஜூன் மாதம் எனக்கு வேணும்னா செப்டம்பர் மாதம் கூட டார்கெட் எடுக்கலாம். ஜூன் மாதத்துல வந்து எப்படி ஏப்ரல் மே ஜூன் மாதத்துல வர்ற எல்லா ஆளுங்களுக்கும் வந்து அச்சீவர் செலிப்ரேஷன் பண்ணலாம் நான் சொன்னதுக்கு காரணம் என்ன? பிகாஸ் இஃப் ஐ டேக் செப்டம்பர் மாதம் நான் டார்கெட் எடுத்தா இனியும் நிறைய டைம் இருக்கு, 6 மாதம் டைம் இருக்கு, அப்போ வந்து நமக்கு நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்குவீங்க. பட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ரைட் நோ. இப்ப ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் இந்த பிசினஸ்ல வந்து உங்களால சக்சஸ் ஆக முடியும். நீங்க நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன? யூ ஹாவ் டு டெய்லி பிளான் பண்ணுங்க. டெய்லி ஆக்ஷன். நீங்க வந்து நைட் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நாளைக்கு என்னென்ன பண்ண போறேங்கிறது எழுதி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்? நாளைக்கு வந்து அதுக்காக நீங்க வேலை செய்யணும். ஸோ டெய்லி ஆக்ஷன் பிளான் யூ ஹாவ் டு டூ. நாளைக்கு யார் யாரை மீட் பண்ண போறாங்க, நாளை வந்து எத்தனை பிளான் ப்ரெசன்டேஷன் பண்ண போறாங்க, நாளை வந்து நான் என்ன புதுசா படிக்க போறாங்க. அட்லீஸ்ட் இது எல்லாமே எனக்கு பண்ண முடியாதுன்னா ஒரு லிஸ்ட் ப்ரிப்பரேஷனாவது பண்ண முடியும். பிகாஸ் அதுக்கு வந்து ஸ்கில்லே தேவையில்லை, யாராலையும் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த கூட்டத்தில் இருக்கிற ஆளுங்கள் வந்து எத்தனை பேர் கையில வந்து லிஸ்ட் வச்சிருக்காங்க. நாம வந்து எத்தனை ஆளுங்கள் வந்து நாம வந்து ஆர்சிஎம் ஓல்ட் லிஸ்ட், ஹாட் லிஸ்ட், இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கு. ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டில் கூட ஜூமில் கூட நான் அந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ வாண்ட் அகைன் ஐ கேன் டூ த எப்படி லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதை பற்றி பண்ணணும், அது கூட நான் கிளாஸ் கொடுக்கறது தயார். ஆனா எத்தனை பேர் வந்து கையில் லிஸ்ட் வச்சிருக்காங்க? எத்தனை பேர் லிஸ்ட் வச்சாலுங்க எத்தனை பேர் வந்து லாஸ்ட் ஒரு 1 மந்த் இல்லைன்னா 2 மந்த்ஸ்க்கு இடையில வந்து அந்த லிஸ்ட் அப்டேட் பண்ணிருக்கு? ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி ஆக்ஷன் பிளான் தான். இதெல்லாம் நீங்க பண்ணும்போது தான் ஆட்டோமேட்டிக்லி வந்து உங்களுக்கு வெற்றி பெறும். ஸோ கோல், பிரைமரி டெய்லி ஆக்ஷன் அண்ட் நெக்ஸ்ட் ரிவ்யூ சிஸ்டம். நீங்க என்ன பண்ணும்? நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து கரெக்டா வந்திருக்கா, இல்லைன்னா வந்து என்னோட டீம்ல இருக்கிற ஆளுங்க வந்து கரெக்டா ஆஸ் பர் த பிளான் ஓன்லி தேவர் ஒர்க்கிங், இந்த மாதிரி அந்த சிஸ்டம் நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. சும்மா வந்து நம்ம ஒரு பிளான் போட்டா மட்டும் நமக்கு பிசினஸ் வராது. we have to review whether the things are happening rightly in our team. நம்ம டீம்ல வந்து கரெக்டா இந்த விஷயங்கள் வருதா இல்லையாங்கிறது நீங்க ரிவ்யூ பண்ணணும். and review the system as per the system only they were doing the things. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆர்சிஎம்ல வந்து 21 ரூல்ஸ் இருக்கு. இந்த 21 ரூல்ஸ் படியாதான் எனக்கு பிசினஸ் வருதுங்கிறது நீங்க பாருங்க. இஃப் சம்படி இஸ் டூயிங் எப்படியாவது நமக்கு பிசினஸ் கொண்டு வாங்க. நம்ம யாரும் சொல்ல டிசி சார் நமக்கு சொன்னதே கிடையாது. டிசி சாரோ சௌரப் சாரோ நம்ம கோபகுமார் சாரோ முத் சாரோ வட் சாரோ நமக்கு சுஜித் சார் நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. யாருமே வந்து நீங்க எப்படியாவது நீங்க பிசினஸ் கொண்டு வாங்கன்னு யாருமே சொல்லல. ஆஸ் பர் த சிஸ்டம் யூ ஹாவ் டு பில்ட் த டீம் அண்ட் த பிசினஸ் ஆஸ் பர் த சிஸ்டம். ஸோ நீங்க என்ன பண்ணணும்? ரிவ்யூ பண்ணுங்க வெதர் அவர் டீம் எல்லா மெம்பர்ஸும் வந்து கரெக்டா வந்து ஆஸ் பர் த சிஸ்டம் தான் பிசினஸ் பண்றங்கிறது நீங்க எல்லாரும் ரிவ்யூ பண்ணுங்க. ஸ்டே அவே ஃப்ரம் நெகட்டிவ் பீப்புள். அடுத்த வெரி வெரி இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு கேட்டா ஜிபிஆர்எஸ்ல லாஸ்ட் திங் இஸ் ஸ்டே அவே ஃப்ரம் த நெகட்டிவ் பீப்புள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் பண்ற விஷயங்கள்ல இருந்து டிஃப்ரெண்டா செய்யற ஆளுங்களுக்கு வந்து எப்பவும் வந்து நெகட்டிவ்ஸ் இருக்கும். அப்படின்னா ஆளுங்க வந்து அவரை பற்றி குற்றம் சொல்றீங்க, நீங்க பண்றது தப்பு, நீங்க எல்லாம் ஜெயிக்க போறது இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம வந்து நெகட்டிவ் பண்ற நிறைய ஆளுங்க இருக்கும். எஸ்பெஷலி when we take a target and do the things. நம்ம வந்து டார்கெட் எடுத்து அதுக்காக நம்ம வேலை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்லி வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், நிறைய ஆளுங்க வந்து அதுக்கு குற்றம் சொல்லுவீங்க. ஸோ நெவர் ஆர்கியூ வித் தோஸ் பீப்புள். அந்த ஆளுங்க கிட்ட போய் நீங்க என்ன பண்ண கூடாது? நீங்க வந்து ஆர்கியூ பண்ணது, அதே மாதிரி அவர்கிட்ட போய் சண்டை போடுறது, அப்படி ஒன்றும் நீங்க பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நெக்லெக்ட் தான். அவரை வந்து என்ன பண்ணுங்க? ஸ்டே அவே ஃப்ரம் த. அவருக்கு அவரில இருந்து விட்டு போங்க. அவருக்கு சொல்றது கேட்காதீங்க. அந்த நெகட்டிவ் திங்ஸ் டோட்டலா விட்டு ஜஸ்ட் சிஸ்டம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட பிளானிங் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கலி ஐ கேரண்டி யூ டெஃபினெட்லி நீங்க இந்த பிசினஸ்ல பெரிய வெற்றி அடிக்க முடியும். ஸோ ஆர்சிஎம்ல வந்து நம்ம பாசிபிலிட்டிஸ் நம்ம பார்க்கும்போது பாருங்க, இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து கிராஜுவேட்ஸ் மொத்தம் 67% கிராஜுவேட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இன்னைக்கு வேலை இல்லை. ஆஸ் பர் 2026 டேட்டா படி என்ன சொல்றேன்னா 67% கிராஜுவேட்ஸுக்கே வேலை இல்லை. அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, கிராஜுவேட்ஸே வந்து நமக்கு இன்னைக்கு வந்து இந்த பிசினஸ்ல டைரக்ட்லி வந்து என்ட்ரி பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. பிகாஸ் எவ்ரிபடி இஸ் சீக்கிங் ஏ ஜாப். எல்லா ஆளுங்களுக்கும் வந்து என்ன பண்ணணும்? வேலை வேணும். எல்லா ஆளுங்களுக்கும் வந்து இன்கம் வேணும். அவருக்கு வந்து மேரேஜ் பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு அவர் பண்றதுக்காக. ஸோ இன்னைக்கு வந்து ஆர்சிஎம் சொல்லி கொடுத்தா ஐயோ எனக்கு இந்த சிஸ்டம் வேணாம் சொல்ற மாதிரி யாருமே இல்லை. எவ்ரிவேர் யூ கேன் ஃபைண்ட் த பீப்புள். எவ்ரிபடி நோ now looking for an extra income for a without and small investment. இன்னைக்கு வந்து நமக்கு தெரியும்
நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இதெல்லாம் வந்து இப்ப சோசியல் மீடியா பெரிய லெவல்ல ஆளுங்க பாக்குறதுனால ஆளுங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து சின்ன லெவல்ல கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் பெரிய வெற்றி அடிக்க முடியும். நிறைய விஷயம் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அப்படின்னா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சின்ன பொட்டி கடை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொட்டி கடையில இருந்து அவர் வந்து பெரிய பிசினஸ் மேக்னெட்டா மாறின ஆளுங்க, சின்ன நம்ம இது மஷ்ரூம் காளானோட கிருஷி விவசாயம் பண்ண ஆளுங்க வந்து கோடிக்கணக்கின பிசினஸ் பண்றது, எக்ஸ்போர்ட் பண்றது எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரியும். சின்ன லெவல்ல கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் நமக்கு வேணும்னா நம்ம நினைச்சா வந்து பெரிய சக்சஸ் ஆக முடியுங்கிறது இன்னைக்கு வந்து நம்ம யாருக்கிட்டையும் சொல்லி கொடுக்க தேவையில்லை. ஏன்னா வந்து இந்த சோசியல் மீடியால வந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லா ஆளுங்களுக்கும் தெரியுதுதான். சோ அதனால ஆர்சிஎம் மாதிரி சிஸ்டத்துல வந்து இவ்வளவு பொருள் இருக்கிற ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியில உங்களால சக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லி கொடுக்கிறது இல்லைன்னா புரிய வைக்கிறது இட் இஸ் வெரி ஈஸி சார். சோ அதனால இந்த சிச்சுவேஷன் இந்த காலகட்டத்துல வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க இதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதான் நான் சொன்னது ஆர்சிஎம்மோட பாசிபிலிட்டி நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. பிகாஸ் பாசிபிலிட்டி வந்து ஆர்சிஎம்க்கு மட்டும் இல்ல, எல்லா டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ்லயும் வந்து இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ அதனால நான் வந்து அப்ரோச் பண்ணதுக்கு முன்னாடி வேற யாராவது வேற ஒரு கன்செப்ட் வச்சு அவர் அப்ரோச் பண்ணாலும் டெஃபினெட்லி தே ஆர் கோயிங் டு டூ தட் கன்செப்ட். சோ அதனால வந்து அந்த டைம்ல வந்து நம்ம போய் ஆர்சிஎம் சொல்லி கொடுத்து அவர் வந்து நம்ம கூட வர போறது இல்ல. நிறைய ஆளுங்க வந்து பண்ற தப்ப என்னன்னு கேட்டா சார், அவர் வந்து எஜுகேட்டடான ஆளு, நான் வந்து சொன்னாலும் அவர் வந்து அவருக்கு புரிய மாட்டேன்னு நம்ம நினைக்கிறீங்க. ஆனா நீங்க சொல்லி கொடுத்து பாருங்க ஒரு வாட்டி. இல்லைன்னா நீங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வச்சு அவர் சொல்லி வைங்க. ஆட்டோமேட்டிக்கலி வந்து இந்த காலகட்டத்துல ஆளுங்களை புரிய வைக்கிறது இட் இஸ் வெரி வெரி ஈஸி. யூஸ் திஸ் பாசிபிலிட்டி. இந்த பாசிபிலிட்டி வந்து கரெக்டா நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. லாட் மெனி கல்ஃப் ரிட்டர்ன்ஸ் அண்ட் லுக்கிங் ஃபார் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கல்ஃப் மட்டும் இல்லை, இப்போ வந்து வார் சீசன், நிறைய ஆளுங்க வந்து வேலை விட்டு வர்ற காலகட்டம். இந்த காலகட்டத்துல வந்து திரும்பி வர்ற ஆளுங்களோட கையில வந்து நிறைய காசு எல்லாம் இருக்காது. டெஃபினெட்லி தேவர் லுக்கிங் ஃபார் அன் எக்ஸ்ட்ரா இன்கம். ஏதாவது ஒரு கம்பெனில வந்து காசு போட்டு அந்த காசு தொலைக்கிறதுக்கு பதிலா வந்து ஆர்சிஎம் பண்ணுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வேற எங்கேயும் இல்லைங்கிற விஷயம் நீங்க சொல்லி கொடுத்தா இந்த மாதிரி வெளிநாட்டில இருந்து வர்ற என்ஆர்ஐஸுக்கு வந்து பெரிய பிசினஸ் நமக்கு கொண்டு போய் கொடுக்க முடியும். இந்த பாசிபிலிட்டி நீங்க யூஸ் பண்ணுங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குளோபல் ரிப்போர்ட் வரப்போற காலகட்டத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆர்டிபிஷியல் ஏஐ வந்து நிறைய வேலை வந்து நம்ம கையில இருந்து போறாங்க. இன்னைக்கு நம்ம பாக்குறோம். இப்ப நமக்கு இப்ப கூட நமக்கு தெரியும், நமக்கு முன்னாடி இருக்கும் ஒரு 5 வருஷம் முன்னாடி நம்ம பார்த்த நிறைய வேலை வந்து இப்ப இல்லை. எல்லாமே வந்து என்ன பண்றீங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் பண்றீங்க. இப்ப சாட் ஜிபிடி இல்லைன்னா வந்து ஜெமினை இருந்தா வந்து நமக்கு வந்து போஸ்டர் மேக் பண்ண முடியும். நமக்கு எல்லா விஷயம் வந்து நமக்கு அதுல இருந்து கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்லி வந்து நம்ம எல்லாரும் மொபைல் போன்ல வந்து 50% ஆஃப் ஜாப்ஸ் வில் பி டன். ஆனா இந்த வேலை ஆனா இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம மூணாவது தேர்ட் பார்ட்டியை வச்சு அவருக்கு காசு கொடுத்து பண்ற வேலை தான் இன்னைக்கு வந்து சிம்பிளா நம்ம மொபைல்ல பண்றாங்க. சோ வரப்போற அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரியே இருக்காது, நிறைய வேலை போகும். சோ அந்த டைம்ல வந்து இன்னைக்கு எவ்வளவு படிச்ச ஆளா இருந்தாலும் நாளைக்கு வந்து காசு அவருக்கு கிடைக்க போறது இல்லையா. சோ இன்னைக்கு நீங்க வந்து சேஃபான செல்லிங் கம்பெனில உங்களோட கரியர் ஸ்டார்ட் பண்ண அடுத்த 5 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கான ரூபாய் பாசிவ் இன்கமா கிடைக்கும்னு சொன்னா டெஃபினெட்லி பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நம்ம போய் சொல்லல, 100% நிஜமான விஷயம் தான் நம்ம சொல்றாங்க. சோ இந்த பாசிபிலிட்டி வந்து நீங்க என்ன பண்ணுங்க, கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. RCM is the just best choice for those who left job or those who want an extra income. ஆல்ரெடி வேலை போன ஆளுங்க இருந்தா அப்படின்னா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால வந்து வேலை போன நிறைய ஆளுங்க இருக்கு. அந்த மாதிரி ஆளா இருந்தாலும் ஆனா இப்ப வேலை போகல, ஆனா நாளைக்கு வந்து வேலை போனால் எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவை இருக்குன்னு யோசிக்கிற ஆளா இருந்தாலும் எல்லா ஆளுங்களுக்கும், ஏன்னா இது வந்து இட்ஸ் ஏ காமன் த்ரெட் ஃபார் எவ்ரிபடி. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆளுங்களுக்கும் இது காமனான த்ரெட் தான். ஸோ அந்த மாதிரி முழுவன் ஆளுங்களை முழுசா வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்து ஜாயின் பண்ண வைக்க முடியும். தட் இஸ் த அனதர் பாசிபிலிட்டி. ஆர்சிஎம் பிசினஸ் பண்ணதுக்காக இவ்வளவு நல்ல கோல்டன் டைம் பீரியட் நமக்கு கிடைக்காது. பிகாஸ் ஸ்டெடி ஸ்டேட் 2030 ஆன்வர்ட்ஸ் இந்தியா வில் பி த ஜெயண்ட் இன் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. 2030க்கு அப்புறம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 2052ல வந்து இந்தியா நம்பர் 1 நம்ம சொல்லியிருக்கீங்க. ஆனா அது இல்ல, 2030க்கு அப்புறம் இந்தியா வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில வந்து இந்த இப்ப இருக்கிற அதே growth நம்ம கண்டினியூ பண்ணும்போது பெரிய லெவல்ல வந்து இன்கம் ஜெனரேட் இந்தியாவில இருந்து இருக்குன்னு எல்லா ஸ்டடிஸும் சொல்றாங்க. இது வந்து நான் சொல்றது கிடையாது, கூகுள்ல நீங்க அடிச்சு பார்த்து உங்களுக்கு தெரியும். டெஃபினெட்லி ஆல் த டாட்டாஸ் ஆர் 2030 ஆன்வர்ட்ஸ் வந்து பெரிய லெவல்ல இந்த சிஸ்டம் டைரக்ட் செல்லிங் வந்து இந்தியாவில க்ரோ பண்ண போறாங்க. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு டூ த திங்ஸ். கரெக்ட்
கரெக்டா வந்து நம்ம பிளான் பண்ணி இப்போ ஏன்னா 2030 நீங்க ஐயோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ண சொன்ன அந்த டைம்ல நமக்கு வந்து வெற்றி அடிக்க முடியாது. இப்போ இந்த டைம்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணா 2030 ஆகும்போதேக்கும் நான் 100% சொல்றேன். நீங்க வந்து பெர் மந்த் இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம சிஆர்எம் மூர்த்தி சாருக்கு பெர் மந்த் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் வர்றாங்க. நான் கண்டிப்பா வந்து நான் வந்து இது விஷன் சொல்றேன். 2030 இன்னைக்கு நீங்க கரெக்டா நீங்க வேலை ஸ்டார்ட் பண்ணா 2030 வந்து 10 லட்சம் ரூபாய் பெர் மந்த் இல்ல நீங்க வந்து 10 லட்சம் ரூபாய் பெர் டே உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவில் வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில வாய்ப்பு இருக்கு, ஆர்சிஎம் குள்ள வாய்ப்பு இருக்கு. இது வந்து கரெக்டா நீங்க புரிஞ்சு இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. மேக்சிமம் வேக்கண்ட் ஏரியா நம்ம தமிழ்நாட்டை பற்றி நமக்கு தெரியும் இவ்வளவு வேக்கண்ட் ஏரியா இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்க மாட்டேன். மேக்சிமம் பாப்புலேஷன் நிறைய பாப்புலேஷனும் இருக்கு. வேக்கண்ட் ஏரியா பிளஸ் பாப்புலேஷன் இது வந்து பயங்கரமான காம்பினேஷன். அந்த காம்பினேஷன் வந்து இன்னைக்கு இருக்கிறது நம்ம தமிழ்நாடுல இப்போ இருக்கு, நாளைக்கு இருக்க மாட்டேன். வேற ஏதாவது டீம் வேற நாட்டில் எல்லா இடங்களும் வரும். நமக்கு அதுல ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க வேணும்னா போய் கேரளாவில் டீம் டெவலப் பண்ணலாம், நீங்க நார்த் இந்தியா போய் டீம் டெவலப் பண்ணுங்க, எங்க வேணாலும் நீங்க போய் டீம் டெவலப் பண்ணுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம வந்து நம்ம கையில இருக்கிறது வேற ஆளுக்கு கொடுத்து நம்ம ஏன் வந்து வேற இடத்துல போனோம்? ஃபர்ஸ்ட் வந்து யூட்டிலைஸ் ஹியர். இப்ப கேரளா எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேச்சுரேஷன் மோடுக்கு போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா 3 கிலோமீட்டர்லும் வந்து ஆர்சிஎம் மோடு வண்டர்வேல்ட் இருக்கு. எல்லா ஆளுக்கும் வந்து ஆல்மோஸ்ட் ஆர்சிஎம் பற்றி தெரியும். நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள there will be nobody will be there who don't know about RCM. எல்லாருக்கும் வந்து ஆர்சிஎம் பற்றி தெரியும். ஒரு காலகட்டம் கேரளால வர போறாங்க அடுத்த 5 வருஷத்துக்குள்ள. சோ அதுக்கப்புறம் வந்து எல்லா லீடர்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண போது பக்கத்துல இருக்கிற தமிழ்நாடு தான். இப்போ ஆல்ரெடி வந்து எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்றாங்க, பிசினஸ் கொண்டு வர்றாங்க. சோ திஸ் இஸ் அவர் டைம் டு டூ சம்திங். நம்ம வந்து என்ன பண்ணணும், கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணா நெக்ஸ்ட் வர போற 4 to 5 இயர்ஸ்ல வந்து பெரிய வெற்றி நமக்கு அடிக்க முடியும். RCM is the only direct selling company with largest range of daily fast moving goods. இது எனக்கு தெரியும், RCM இருக்கிற எல்லா ஆளுங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் திஸ் இஸ் நாட் a simple thing. இன்னைக்கு வந்து பாருங்க, டெய்லி வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து லான்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க கம்பெனி. எவ்ரி டே தேர் வில் பி ஒன் நியூ ப்ராடக்ட் லான்ச் இன் கம்பெனி. நார்மலி வந்து டைரக்ட் செல்லிங் கம்பெனில ஒரு பொருளோட லான்ச்னு சொன்னா அது வந்து பயங்கர விளம்பரம் எல்லாம் கொடுத்து அதுக்காக தனி மீட்டிங் எல்லாம் கொடுத்து அப்படிதான் வந்து லான்ச் பண்ணுவீங்க. ஏன்னா அவ்வளவுதான் பொருள் இருக்கும். ஆனா ஆர்சிஎம்ல வந்து ஆல்ரெடி இவ்வளவு பொருள் இருக்காங்க, அதுக்கு மேல ஒரு பொருள் கூடி வந்து வருதுனால வித்தவுட் எனி இன்டிமேஷன், வித்தவுட் எனி இன்ஃபர்மேஷன், வித்தவுட் எனி நாய்ஸ் பொல்யூஷன் கம்பெனி இஸ் கிவிங் த ப்ராடக்ட். நமக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, இந்த டைரக்ட்லி வந்து நம்ம டெப்போ காமிச்சு நீங்க சேல் பண்ணுங்க சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ராடக்ட் ஆர்சிஎம்குள்ள இருக்கு. மேக்ஸிமம் ப்ராடக்ட் மீன்ஸ் டெஃபினெட்லி வந்து மேக்ஸிமம் அச்சீவ்மெண்ட்டுக்கான சான்ஸ். ஸோ கரெக்டா இந்த ஆர்சிஎம்ல இருக்கிற இந்த ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து வேற யாருக்குமே கிடைக்காத ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க சரியா யூட்டிலைஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நமக்கு மட்டும்தான் சொல்ல முடியும், ட்ரெடிஷனல் மார்க்கெட்டை விட கம்மி பிரைஸ்ல பொருள் கொடுக்குற ஒரே ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி வந்து நம்ம ஆர்சிஎம் மட்டும்தான். அது கூட நீங்க கூகுள்ல வந்து சர்ச் பண்ணி பாருங்க, only direct selling company which is giving product less than traditional market, that is only RCM business. நமக்கு இருக்கிற வாய்ப்பு இது எத்தனை பேர் வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க, எத்தனை பேர் வந்து ஒரு கம்பேரிசன் ஷீட் வந்து காமிச்சிருக்காங்க. இந்த கம்பேரிசன் நீங்க சொல்லி கொடுங்க, ஆட்டோமேட்டிக்லி ஆளுங்க வந்து ஏன் ஆர்சிஎம் கொள்ள வரல? பிகாஸ் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நம்ம சொல்லாத வேற 100 விஷயங்கள் நம்ம சொன்ன யாருமே வந்து ஜாயின் பண்ண மாட்டேன் சார். சொல்ல வேண்டிய விஷயம் நீங்க அந்த ஜஸ்ட் கொஞ்சம் எஃபர்ட் நீங்க போடுங்க. இந்த கம்பேரிசன் ஷீட் எடுத்து காமிக்கங்க, எப்படி வந்து நம்ம ஆர்சிஎம்ல இருக்கிற பொருளை வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட் பொருளை விட பெட்டர் குவாலிட்டியா கம்மி பிரைஸ்ல கிடைக்கிறங்கிற விஷயம் நீங்க சொல்லி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஆளுங்களுக்கு இந்த சிஸ்டம் மேல ஒரு விசுவாசம் இருக்கு. பெஸ்ட் டைம் ஃபார் நியூட்ரிசார்ஜ் பிசினஸ். நியூட்ரிசார்ஜ் பிசினஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆர்சிஎம்ல இருக்கிற ഏറ്റവും ஒரு ப்ரௌடு ப்ராடக்ட்னு சொன்ன நியூட்ரிசார்ஜ். இன்னைக்கு பாருங்க, ஒரு ஆளுக்கு வந்து ஆர்சிஎம் சிஸ்டத்துல திடீர்னு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு போனோம்னா பெஸ்ட் ப்ராடக்ட் எதுன்னு கேட்டா டெஃபினெட்லி ஐ வில் சஜஸ்ட் நியூட்ரிசார்ஜ் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். ஏன்னா வந்து நமக்கு நிறைய பிவி கிடைக்கும், அது மட்டும் இல்ல நமக்கு வந்து ரிசல்ட் வந்து இம்மிடியேட்டா நமக்கு கிடைக்கிற பொருள் தான் நியூட்ரிசார்ஜ் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு நீங்க பாருங்க நிறைய ப்ராடக்ட் நம்ம கையில இருக்கு. நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து ഏറ്റവും அதிகம் இன்னைக்கு சேல் ஆகிறது நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் தான். ஏன்னா எல்லா ஆளுங்களும் வந்து நமக்கு தெரியும், இந்தியாவில இருக்கிற எஸ்பெஷலி வந்து சவுத் இந்தியாவில இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து டயபெட்டிஸ், ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால், ஹார்ட் டிசீஸ், கிட்னி ப்ராப்ளம், லிவர் டிசீஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நமக்கு இடையில இருக்கு. ஸோ அதனால எல்லா ஆளுங்களும் வந்து நம்ம இது ஃபேட்டி தடி
பயங்கரமா வந்து இது இருக்கிறது. வெயிட் அதிகமா இருக்கிற ஆளுங்க, இந்த அது கூட டிசீஸ் தான். இந்த மாதிரி நிறைய ஆளுங்க வந்து எங்க இருக்கு, நமக்கு எல்லாருக்கும் பார்க்க முடியும். ஸோ எல்லா ஆளுங்களும் வந்து சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் என்ன பாக்குறீங்க, இந்த மாதிரி எப்படி வந்து நமக்கு வெயிட் கம்மி பண்ண முடியும், எப்படி வந்து கொலஸ்ட்ரால் கம்மி பண்ண முடியும், எப்படி வந்து நம்ம டயபெட்டிஸ் கம்மி பண்ண முடியும், நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நம்ம ஒரு ரீல் பார்த்தா, ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு இது நம்ம பார்த்தா, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவீங்க, அதுக்கு கீழே வந்து நிறைய ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் தான் வந்துட்டே இருக்கும். எல்லாம் மேக்சிமம் வந்து நம்ம இதுல அட்வர்டைஸ்மெண்ட், டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்டா வந்து இன்ஸ்டாகிராமிலும் ஃபேஸ்புக்கிலும் நம்ம எல்லாரும் பார்க்குற அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஆர்சிஎம்மோட நியூட்ரிசார்ஜ் மாதிரி குவாலிட்டியான பொருளும் கிடையாது. நம்ம ப்ராடக்ட்டை விட 10 மடங்கு வந்து காசும் அதிகம் கொடுக்கணும். ஆனா ரிசல்ட்டும் கிடைக்க மாட்டேன். ஆனா கூட ஆளுங்க என்ன பண்றீங்க, அந்த இமேஜ் பார்த்து அவரோட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து பொருளை பர்ச்சேஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல வந்து நமக்கு என்ன பண்ணலாம், கரெக்டா நம்ம நியூட்ரிசார்ஜ் ரேஞ்சஸ் வந்து பிளேஸ் பண்ணா, நியூட்ரிசார்ஜ் அண்ட் கீசோல், ஐ வில் கம்பைன் இட் வித் கீசோல் ஐட்டம்ஸ். கீசோல நியூட்ரிசார்ஜ் மாதிரி இருக்கிற பொருளை வந்து நம்ம கரெக்டா பிளேஸ்மெண்ட் பண்ணா, டெஃபினெட்லி பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் பை அவர் ப்ராடக்ட். பிகாஸ் வந்து மார்க்கெட் நம்ம வந்து ஆன்லைன்ல கிடைக்கிற பொருளை விட கொஞ்சம் கம்மியான இவ்வளவு நம்ம நியூட்ரிஷன்ஸ் அதிகம் இருக்கிற பொருளை தான் நம்ம ப்ராடக்ட் நம்ம சொல்லி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்லி வந்து பீப்புள் வில் பர்ச்சேஸ் த ப்ராடக்ட். ஸோ கரெக்டா வந்து என்ன பண்ணுங்க, இந்த காலகட்டத்தில் எல்லா ஆளுங்களும் வந்து நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் முன்னாடி எல்லாம் வந்து டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் ஆளுங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஆனா இப்ப வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தே வந்து ஆளுங்க நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் வாங்குற காலகட்டம். ஸோ ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் அவேர்னஸ் இந்த பீக் லெவல்ல இருக்கிறாங்க. எல்லா இடத்துல சோசியல் மீடியாஸ்ல எல்லா இடத்துலயும் வந்து என்ன பண்றீங்க, நம்ம என்ன சாப்பிடணும், புரோட்டீன் எதுக்கு சாப்பிடணும், நம்ம நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் எதுக்கு சாப்பிடணும், இந்த டிசீஸுக்கு என்ன சாப்பிடணும், எல்லாமே வந்து சோசியல் மீடியாவில இருக்கு. ஸோ ஆளுக்கு வந்து நல்ல பொருள் எதுன்னு மட்டும்தான் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்கலி அவேர்னஸ் இஸ் தேர். ஸோ இந்த காலகட்டம் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, கரெக்டா வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. இன்க்ரீஸ் ரிசோர்சஸ் அண்ட் வி கேன் ப்ரொமோட் டு எவ்ரி ஒன். நம்ம கையில வந்து நியூட்ரிசார்ஜ் மட்டும் இல்ல, நம்ம கையில ரேஞ்ச் ஆஃப் ஆர்சிஎம் ப்ராடக்ட் இருக்காங்க. நமக்கு வந்து காமாரிஸ்னோடு நமக்கு ப்ரொமோட் பண்ண முடியும். நம்ம கையில இருக்கிற மஞ்சள் தூள் நமக்கு ப்ரொமோட் பண்ண முடியும். நம்ம கையில இருக்கிற ஒவ்வொரு பொருளும் வந்து நமக்கு தெரியும், நமக்கு ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கிற பொருள் தான். பட் இஃப் வி ஆர் பிளேசிங் இட் கரெக்ட் டைம்ல கரெக்ட் ஆளுங்க கிட்ட கரெக்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கலி இந்த காலகட்டத்துல இட் இஸ் a golden period for us. ஆர்சிஎம் சிஸ்டத்துல வந்து நமக்கு பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். only RCM got the whole problem solving package. நமக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அது சால்வ் பண்றதுக்கான ஸ்கோப் ஆர்சிஎம் குள்ள மட்டும்தான் இருக்கு. நீங்க வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கிற ஒரு செக்மெண்ட் நீங்க எடுத்தா அதுல வந்து ஏதாவது ஒரு செக்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். மேபி வந்து கொலஸ்ட்ரால் வந்து கம்மி பண்ணலாம், இல்லைன்னா வந்து டயபெட்டிஸ் கம்மி பண்ணலாம், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் தான் இருக்கும். ஆனா நம்ம ஆர்சிஎம் குள்ள என்ன இருக்கு, நம்ம கையில இருக்க காமோரெஸ்னோல் மாதிரி ரைஸ்மைன் ஆயில் மாதிரி இருக்கிற பொருள் இருக்கு. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அது வந்து 100% உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகள்ல இருந்து ഏറ്റവും வந்து எல்டஸ்டான ஆளுங்களுக்கு கூட என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆர்சிஎம் பொருளை வச்சு என்ன பண்ண முடியும், வித்தின் டேஸ் நமக்கு அது சொல்யூஷன் கொண்டு வர முடியுங்கிறது நமக்கு செஞ்சு கொடுக்க முடியும். ஸோ தட் பேக்கேஜ் இஸ் வித் அஸ். ஸோ இது வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கோல்டன் டைம்ல வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் நியூட்ரிசார்ஜ் நம்ம இப்போ ப்ரொமோட் பண்ற சீட்ஸ், ஏன்னா நமக்கு ஒவ்வொரு இப்ப கம்பெனி வந்து நம்மகிட்ட ஒரு கம்பெனி ஏதாவது ஒரு நியூட்ரிஷன் கம்பெனி இல்லைன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் சப்ளை பண்ற கம்பெனியோட இன்டென்ஷன் அவரோட பிசினஸுக்காக அவரோட சேலுக்காக வந்து ப்ரொமோட் பண்றீங்களா, இல்ல வந்து என்னோட பிசினஸுக்காக என்னோட பெனிஃபிட்டுக்காக வந்து ப்ரொமோட் பண்றீங்களா வந்து எல்லா ஆளுங்களும் யோசிக்குவீங்க. அதுக்காக தான் நம்ம கம்பெனி சீட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம என்ன சொல்றீங்க, நீங்க வந்து நல்லா வந்து தூங்குங்க, ஸ்லீப் வந்து கரெக்டா இருக்கணும், கரெக்டா எக்ஸசைஸ் பண்ணுங்க, இமோஷனல் வெல்பீங் உங்களோட மைண்ட் வந்து ரிலாக்ஸா விடுங்க, கரெக்டா வந்து நீங்க டயட் பாருங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்க சப்ளிமெண்ட் எடுங்க. அப்படிதான் நம்ம சொல்றீங்க. நம்ம என்ன ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சப்ளிமெண்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க இதெல்லாம் பண்ணுங்க சொல்ல, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட ரூட்டீன் வந்து நீங்க ரெடி பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க சப்ளிமெண்ட் எடுங்க சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஆளுங்களுக்கு என்ன விசுவாசம் ஆகும், எஸ் they were not talking for them, அவரோட பிசினஸுக்காக இல்ல அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட் சாப்பிடதான் சொல்லுவீங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களுக்காக என்னோட ஹெல்த்துக்காக அவர் பேசுறேங்கிற விஷயம் ஆளுங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த சீட்ஸ் வந்து நீங்க கரெக்டா வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கலி many peoples will be யூசிங் அவர் ப்ராடக்ட். நம்ம கையில இருக்கிற சீட்ஸ் வச்சு நியூட்ரிசார்ஜ் மட்டும் இல்ல எல்லா பொருளும் உங்களால என்ன பண்ண முடியும், ஆர்சிஎம்ல சேல் பண்ண முடியும், ஆளுங்க வந்து யூஸ் பண்ண வைக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்சிஎம் குள்ள இருக்கிற ഏറ്റവും பெரிய பெனிஃபிட் என்னன்னு கேட்டா, ഏറ്റവും அதிகம் ஆளுங்க யூஸ் பண்ற நம்ம ஆயில், சோப்பு, நம்ம இது டூத் பேஸ்ட் மாதிரி இருக்கிற உப்பு மிளகு அந்த மாதிரி இருக்கிற பொருள் நம்ம கையில இருக்கு. ഏറ്റവും அதிகம் பிபி ஜெனரேட் ஆகுற மாதிரி
நம்ம ஒவேரா பெயிண்ட் நம்ம கையில இருக்கிறாங்க. யூ ஜஸ்ட் யூஸ் தட். அந்த ஒவேரா பெயிண்ட் வந்து நமக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் சுஜா மேடம் அதே மாதிரி நிறைய லீடர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த பெயிண்ட் வந்து கரெக்டா நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. சவுத் ஹாஸ் எமர்ஜ் as நம்பர் 1 மார்க்கெட் ஃபார் எக்ஸ்டீரியர் இமர்ஷன் பெயிண்ட். எல்லா பெயிண்ட் கம்பெனிஸ்க்கும் வந்து எக்ஸ்டீரியர் இமர்ஷன் பெயிண்ட்ல வந்து சவுத் தான் வந்து நம்பர் 1. அதுல வந்து தமிழ்நாடு 3வது பொசிஷன்ல இருக்கிறாங்க. டோட்டல் அப்படின்னா 3வது பொசிஷன் சொன்னா ஒரு லோக்கல் பொசிஷன் கிடையாது. பெரிய லெவல்ல பிசினஸ் நம்ம தமிழ்நாட்டிலும் இருக்கு. நீங்க இது எந்த இடத்துல போனாலும் இந்த பிசினஸ் பண்ண முடியும். பட் யூட்டிலைஸ் திஸ் ஒவேரா பெயிண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த பெயிண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்கேஷ் பண்றாங்க. மார்க்கெட் லீடர், இப்போ ஏஷியன் பெயிண்ட் மாதிரி இருக்கிற மார்க்கெட் லீடர்ஸ் வந்து 400 கோடிக்கு மேல பிசினஸ் ஒரே ஒரு ஸ்டேட் கேரளாவில இருந்து மட்டும் பண்றாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில இருந்து இதே மாதிரி பிசினஸ் அப்படின்னா அது ஏஷியன் பெயிண்ட்ஸ் கிடையாது, மேபி வேற பெயிண்ட் ஆயிருக்கலாம். பட் டெஃபினெட்லி 400 கோடிக்கு மேல பிசினஸ் ஒரு வருஷம் வந்து ஒரு கம்பெனி பண்றேன்னு சொன்னா ஜஸ்ட் இமேஜின் எத்தனை பொட்டன்ஷியாலிட்டி இருக்கு. ஜஸ்ட் வந்து நமக்கு மந்த்லி வந்து ஒரு பெயிண்ட் ஒரே ஒரு பெயிண்ட் பிசினஸ் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணா கூட நமக்கு இருக்கிற ஒரு பிவில வந்து எவ்வளவு வித்தியாசம் இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. நமக்கு கிடைக்கிற இன்கத்துல வந்து எவ்வளவு வித்தியாசம் இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த இவ்வளோ அதிகம் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியற, இவ்வளோ அதிகம் பிவி ஜென்ரேட் பண்ண முடியற ஒரு பொருளை நம்ம கையில இருந்து அது நம்ம இது வரைக்கும் இந்த கோல்டன் டைம்ல வந்து யூட்டிலைஸ் பண்ணாம இருக்கிறாங்க. இந்த டெக்கரேட்டிவ் பெயிண்ட் மார்க்கெட் சவுத் அலோன் இஸ் த 850 crore. டெக்கரேட்டிவ் பெயிண்ட் மார்க்கெட் வந்து 850 கோடிக்கு மேல இருக்கு. ஸோ இதோட டேட்டா எல்லாமே வந்து உங்களுக்கு அங்கே கிடைக்கும், நம்ம கூகுள்ல கிடைக்கும், இங்க எடுக்கலாம். நீங்க இதுக்காக இந்த நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், புதுசா வந்து நான் சொல்லி கொடுக்க தேவையில்லை. நீங்க அதுக்காக என்ன பண்ணணும்? தோஸ் ஹூ ஆர் நாட் டூயிங் டயமண்ட் கிளப் அதர் கிளப்ஸ் கேன் ஸ்டார்ட் நவ். நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப இவ்வளவு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீங்க தெரிஞ்சல என்ன நீங்க பண்ண வேண்டிய விஷயம், இது வரைக்கும் வந்து டைமண்ட் கிளப் பண்ணாத ஆளுங்களை எல்லாம் வந்து டைமண்ட் கிளப் பண்ண வைங்க. ஆல்ரெடி டைமண்ட் கிளப் பண்ற ஆளா இருந்தா அவர் வந்து ஸ்டார் டைமண்ட், சூப்பர் டைமண்ட் கிளப் பண்ண வைங்க. இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம டீம்ல இருக்கிற ஆளுங்களோட பிவி வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கலி வந்து அவரோட பின் லெவல் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இந்த அளவுக்கு இருக்கு. ஹவு வி கேன் யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து சும்மா நமக்கு இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு கிளப்புக்கு கொண்டு வாங்க அவரை. இது வரைக்கும் வந்து இருந்த கிளப் மாற்றி புது கிளப்புக்கு கொண்டு போங்க. இது வரைக்கும் கிளப்ல இல்லாத ஆளுங்களை வந்து கிளப்லுக்கு கொண்டு வாங்க. Those who are not using nutrition product can start now. இது வரைக்கும் வந்து ஆர்சிஎம்மோட நியூட்ரி சார்ஜ் யூஸ் பண்ணாத ஆளுங்கிட்ட நியூட்ரி சார்ஜ் யூஸ் பண்ண சொல்லுங்க. இது வரைக்கும் ப்ரமோட் பண்ணாத ஆளுங்கிட்ட நியூட்ரி சார்ஜ் ப்ரமோட் பண்ண சொல்லுங்க. இதெல்லாம் டார்கெட்டா நீங்க இடுங்க. Those who can want to do farming can start. நமக்கு ஒரு நம்ம ஹைட்ரஸ் சென்டிமீட்டர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு. இது வரைக்கும் வந்து ஃபார்மிங் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாத ஆளுங்க கிட்ட வந்து ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. பியூட்டி கிளினிக், காஸ்மெட்டிக் கிளினிக்ல வந்து நம்ம ஆர்சிஎம்மோட கீசியல் ப்ராடக்ட் வந்து கொண்டு போய் சேர்க்க சொல்லுங்க. பிகாஸ் திஸ் இஸ் த ரைட் டைம். இப்படிதான் வந்து நமக்கு என்ன பண்ண முடியும், நம்ம இந்த பிசினஸ்ல வந்து நம்மளால growth கொண்டு வர முடியும். இன்ஆக்டிவ் ஐடிஸ் கேன் பி ஆக்டிவேட்டட். இது வரைக்கும் வந்து நம்ம டீம்ல வந்து இன்ஆக்டிவான நிறைய ஐடி இருக்கு. அப்படின்னா 2 வருஷம் முன்னாடி இந்த கோல்டன் டைம்ல இல்லாத ஆர்சிஎம்ல வந்த ஆளுங்க, மேபி ஆர்சிஎம் புரியாத, இல்லைன்னா ஆர்சிஎம்ல வந்து பெரிய இன்கம் ஜெனரேட் பண்ண முடியாத கிளம்பின ஆளுங்க இருக்கும், ஐடி டிஆக்டிவ் ஆன ஆளுங்க இருக்கும். அந்த ஆளுங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்லுங்க, திஸ் இஸ் த ரைட் டைம். வரப்போற காலகட்டத்துல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வர போறாங்க. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இப்போ மார்சியம்ல வாங்க. இவ்வளவு பொருள் வந்திருக்கு, சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, நமக்கு வந்து கம்பெனியோட க்ரோத் பாண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி இன்ஆக்டிவான ஐடிஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணுங்க. அவர் வந்து கிளப்புக்குள்ள கொண்டு வாங்க. வரப்போற ஜூலை மாதத்துல நடக்க போற நம்ம இதுல செலிப்ரேஷன்ல வந்து நீங்க வந்து அச்சீவரா மாறுங்க சொல்லிட்டு அவருக்கு பின் லெவல் சேஞ்ச் பண்ணுங்க. These many things we need to do. Start and use display walls. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, டிஸ்பிளே வால் ஸ்டார்ட் பண்ணாத ஆளுங்க கிட்ட வந்து டிஸ்பிளே வால் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி டிஸ்பிளே வால் இருக்கிற ஆளுங்க, பில் பண்ணாத நிறைய லட்சக்கணக்கின ரூபாய் கூட டிஸ்பிளே வால்ல வந்து ஸ்டாக் வச்சு இது வரைக்கும் வந்து டிஸ்பிளே வால்ல பில் பண்ணாத ஆளுங்க இருக்கு. அவரை பில் பண்ண வைங்க. அவருக்கு அந்த அந்த டிஸ்பிளே வால் யூஸ் பண்ண வைங்க. அது வந்து யாருக்குமே இல்லாத அந்த பிசினஸ் போயிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய ஆளுங்க வந்து டிஸ்பிளே வால்ல பில் பண்ணிட்டு எனக்கு கமிஷனை ஏன் வரலன்னு கேட்கிற நிறைய ஆளுங்க இருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியாது டிஸ்பிளே வால்ல பில் பண்ணா வந்து அது கம்பெனி பில்லிங் கிடையாது, அது வந்து எனக்கு தான். அப்படின்னா என்னோட ஷாப்ல பில் பண்ற மாதிரி தான். அது வந்து நீங்க எகைன் பில் பண்ணா மட்டும்தான் அது வந்து உங்களோட பிவியா ஜென்ரேட் ஆகுங்கிறது நிறைய ஆளுங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால டெய்லி எல்லாம் அதுவும் வந்து டிஸ்பிளே வால்ல மட்டும் பில் பண்ற ஆளுங்க இருக்கு. அந்த ஆளுங்களை கண்டுபிடிச்ச அந்த ஆளுங்க கிட்ட வந்து அது பில் பண்ண வைங்க. ஆட்டோமேட்டிக்கலி வந்து அவரோட பின் லெவலு சேஞ்ச் ஆகும். ஜஸ்ட் to search for right person in your right team. உங்களோட டீம்ல வந்து இந்த கேட்டகரியில வர்ற ஆளுங்க யாருன்னு பார்த்து அவர்கிட்ட போய் ஆர்சிஎம் சொல்லி கொடுக்கணும். இது மட்டும் தான் நம்ம பண்ண வேண்டிய வேற. ஆட்டோமேட்டிக்கலி வந்து இந்த பிசினஸ்ல நீங்க நினைச்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு வந்து இன்கம் ஜெனரேட் ஆகும். இட்ஸ் a very very easy thing. ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆர்சிஎம் வந்து 25 வருஷம், 25 years we have
completed and we are celebrating the 25 years and now we are the number one company in India. இந்தியாவில் பார்க்கும்போது நம்ம வந்து இன்னைக்கு ஆர்சிஎம் வந்து இந்தியாவில நம்பர் ஒன் கம்பெனி சொல்லும்போது நிறைய ஆளுங்க யோசிக்குவீங்க நம்ம வந்து ஆர்சிஎம் நம்பர் ஒன் கம்பெனி இல்லையே வேற கம்பெனி தானே காமிக்கிறாங்க. பட் நம்பர் ஒன் கம்பெனி இந்த சென்ஸ் எந்தெந்த விஷயத்துல நம்பர் கம்பெனியா இருக்காங்க நீங்க வந்து கூகுள் அடிச்சு பாருங்க அதுல என்ன சொல்லிருக்கீங்க. Based on the latest industry report and analysis 2024-26, RCM, Right Concept Marketing, is generally considered the number one direct selling company in India in terms of having the maximum number of physical outlets and stores with reported network exceeds 10,000 plus. பாருங்க அப்படின்னா இந்தியாவில ഏറ്റവും அதிகம் ஸ்டோர்ஸ் ഏറ്റവും அதிகம் பெனிட்ரேட் நம்ம நெட்வொர்க் வந்து பெனிட்ரேட் ஆயிருக்கிற ഏറ്റവും அதிகம் ஸ்டோர்ஸ் இருக்கிற கம்பெனியில் இந்தியாவில நம்பர் ஒன் கம்பெனியை வந்து 2024 இருந்து 26 வரைக்கும் நம்ம எடுத்தா அதுல வந்து ஆர்சிஎம் நம்பர் ஒன் சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க வி ஆர் ஆல்ரெடி நம்பர் ஒன். நம்ம வந்து கேட்டகரி வைஸ் நம்ம வந்து ஆல்ரெடி நம்பர் ஒன்னா இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்கீங்க இந்தியாவில ഏറ്റവും அதிகம் ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் எஃப்எம்சிஜி குட்ஸ்ல வந்து ഏറ്റവും அதிகம் இருக்கிறதும் அஃபோர்டபுள் அண்ட் ஈஸி பிரைஸ்ல இருக்கிறது வந்து என்ன நம்பர் ஒன் டைரக்ட் செல்லிங் கம்பெனி இன் இந்தியா வித்தின் த ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ். ഏറ്റവും அதிகம் கன்சூமர் குட்ஸ் ഏറ്റവും அதிகம் அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்கிற ஒரே ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி நம்ம ரேஞ்ச் எடுத்து பார்த்தா அதிலும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஆர்சிஎம் வந்து நம்பர் ஒன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ we are number one in specialties. நம்ம ஸ்பெஷல் கேட்டகரியில வந்து நம்ம நம்பர் ஒன்னா இருக்காங்க. ஆனா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன இந்த நம்பர் ஒன் வந்து ஆர்சிஎம் நம்பர் ஒன் ஆனா நமக்கு வந்து பெனிஃபிட் கிடையாது. வாட் வி ஹேவ் டு டூ நம்ம நம்ம கூட இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களையும் வந்து ஓப்பனர் அண்ட் டபுள் லெவலுக்கு நம்ம கொண்டு வரும்போது ஆர்சிஎம் நம்ம நம்பர் ஒன் ஆகும்போது ஆர்சிஎம்மோட க்ரோத் கமிஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ எல்லா ஆளுங்களையும் வந்து என்ன பண்ணுங்க இந்த பிசினஸ்ல வந்து நம்பர் ஒன்னா மாற்றிடுங்க. அப்படின்னா ஓப்பனர் அண்ட் டபுள் லெவலுக்கு இந்த வருஷம் நீங்க கொண்டு வந்துருங்க. திஸ் இஸ் த ஒன்லி திங் வி நீட் டு டூ. ஸோ நீங்க வந்து வெயிட் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் ரைட் நவ் இட் செல்ஃப். இட் டசன்ட் மேட்டர் how many resources you have. If you don't know how to use them, it will never be enough. இப்போ நான் வந்து ஆர்சிஎம்மோட பெரிய வாய்ப்பு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியோட வாய்ப்பு இந்தியாவில் நமக்கு என்னென்ன பண்ண முடியும் நம்மளால எப்படி ஜெயிக்க முடியும் இந்த விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லி தந்திருக்காங்க. ஆனா இருக்கிற வாய்ப்பு வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணலன்னா அந்த ஆடு நிக்கிற மாதிரி. இப்போ அவருக்கு பாருங்க அவர் இவ்வளவு வந்து ஸ்டேஸ் அவர் கையில இருக்கு. ஆனா அவர் ஸ்டேஸ் எல்லாம் அப்படியே வந்து அவர் எப்படி அது யூஸ் பண்ணன்னு அவருக்கு தெரியாது. கரெக்டா இந்த வாய்ப்பு நீங்க யூஸ் பண்ணா நமக்கு என்ன பண்ணலாம் இந்த பிசினஸ்ல பெரிய லெவல்ல நம்மளால வெற்றி அடிக்க முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட், ஆல் தி ஃபியூச்சர் டைமண்ட்ஸ். தேங்க்யூ so much.